Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே அப்பாவை நம்பி மீட்படைய ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே அப்பாவை நம்பி மீட்படைய ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீ ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீ அப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றி நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நம்ம எல்லாம் அப்படி இருக்கிற இடத்துல அப்படி ஆண்டுடைய கரத்திலுமே முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களாக தேங்க்யூ லார்ட் ஹalleluya தேங்க்யூ அப்பா தேங்க்யூ லார்ட் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் எல்லாருமாக என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடு உணர்ந்தவர்களாக உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஓ என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே நேசிக்கிறேன் யேசுவாவேவும் தேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் யேசுவாவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடி சபரகரா சிருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில்
சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அப்படி ஆண்டவரை பார்த்து, அப்பா உங்க அன்பு என் உள்ளமெல்லாம் பொங்குதப்பா, என் உள்ளமெல்லாம் உங்க அன்பு பொங்குது ஆண்டவரே. ஷேபாலாகோ ஃப்ரேராபானா கேனாசி ஷேபாராபானா குரு Yeshua Jesus, Yeshua Jesus. எல்லாமே நம்மை மறந்து ஷேபேரே பேரே காராமானோ பிரே ஷாப்ரோ பிரே. Thank you Lord, thank you Lord Abanagana, thank you Lord Abamamalo. Shebele Garamana Guru Balankara Shebre Rabanako. அப்படியே எல்லாம் அந்நிய பாஷையில அக்கினி பாஷையில அப்பாவுடைய அன்பை உணர்ந்தவர்களா ஷேப்ராரோ பிரே பிரே ராப்ரோ ராகானா சேபேனே ஷோராப்ரா ஷிபலனனா. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலையல்லோ. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலையல்லோ. கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே. நாசம் அணுகாமல் காப்பாரே. உணர்ந்தவர்களாக நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே. நாசம் அணுகாமல் காப்பாரே. தேவஜனமே, அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவர் கழிப்பா மாத்துறது பரலோகம் போனதுக்கு அப்புறம் நடக்க போற விஷயம் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த பூமியில வாழும் போதே இன்னைக்கு நீங்க கடந்து போயிட்டு இருக்கிற இந்த கண்ணீரின் பாதைய ஆண்டவர் அவர் கழிப்பாய் இந்த பூமியில இருக்கும் போது அவருடைய இன்ப சமூகத்தால் நம்மை நிரப்பி 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 இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க தண்ணீர் தடாகமாய், மகிழ்ச்சியின் தடாகமாய், செழிப்பான தடாகமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் மாற்றுவார். மகளே, உன் படுக்கையை கண்ணீரால நீ நினைக்கிறல்ல, உன் கண்ணீரை ஆண்டவர் மறக்கலமா? உங்க கண்ணீரை ஆண்டவர் மறக்கல சிஸ்டர், உங்க கண்ணீரை ஆண்டவர் மறக்கல. நீ அந்தரங்கத்தில் விடுகிற அந்த கண்ணீரை கர்த்தர் மறக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டே காலமெல்லாம் இருக்கிற நிலைமை உனக்கு வராது. சீக்கிரத்துல உன் கண்ணீரின் பள்ளத்தாக்க நான் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவேன். தண்ணீர் தடாகமாய் மாற்றுவேன். பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உன் வாழ்க்கையில உண்டாகும். நான் அதை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷேபே நே காரா காரா ஷே ஷேபா நோ
செலிப்ரேட் அவனுடைய அன்பை செலிப்ரேட் பண்ணுங்க brothers and sisters. ஷேபேனாகா ஷேப்ரந்தகரமலகோ ஷபலதரா கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலை அல்லோ கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீரில்லா பாலை அல்லோ கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார் கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார் நான் செல்லும் பாதையின் நேச அறிவாரி நாசம் அணுகாமல் காப்பரே நான் செல்லும் பாதையின் நேச அறிவாரி நாசம் அணுகாமல் காப்பரே உம்மை நம்பினோர் ஆண்டதில்லை 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 உம்மை நம்பினோர் ஆண்டதில்லை 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 சிங்கத்தின் கூட்டிகள் தாழ்ச்சியுற்றாலும் பங்க வராதென்னை காத்திடுவீரே சிங்கத்தின் கூட்டிகள் தாழ்ச்சியுற்றாலும் பங்க வராதென்னை காத்திடுவீரே ஓங்குமே பலன் ஓங்குமே என்னை தாங்குமே துயர் நீங்குமே ஓங்குமே பலன் ஓங்குமே என்னை தாங்குமே துயர் நீங்குமே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை 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 உம்மை நம்பினோர் மாண்டதில்லை 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 பாலாரா பாபா பாலாக்கரா கர்த்தருடைய சமூகத்தை உணருங்க. ஷக்லபன்டே கனபனா கரா ஷிப்லிங் கராபனா கேசே பேனே கரா லேக்ரோ கபன்டா கேபேனே கராகோ தேவ தூதர்களுடைய ஊழியம் இப்ப உங்களுக்காக கடந்து வந்திருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக ஊழியம் செய்யும்படியாக தேவ தூதருடைய ஊழியத்தை நான் பார்க்கிறேன். உங்களுக்காக கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஏற்கனவே ரிசீவ் ரிசீவ் ஷேபேனே தே காலா கானா ஷேபே எங்கெல்லாம் வெறுமை இருக்கோ எங்கெல்லாம் ஒழுங்கின்மைகள் இருக்கோ அந்த இடத்துல தேவ தூதருடைய ஊழியம் இந்த நேரத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். தம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமை ஆண்டவர் அனுப்புகிறார். சிருஷ்டிப்பின் வல்லமை சிருஷ்டிப்பின் வல்லமை ஜீசஸ் ஜீசஸ் பாபா பாபா லகரபா நகரபா லபனா மனா Shofrabreshu Trebrashebreshu Labanagarabanagô Brerabalaganache Tebelega Manankara Sheberebere Jesus 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 Shabama Malago Shaba Father 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 Abanago Holy Spirit Holy Spirit Holy Spirit Ebenegara Baba Baba Nagara கடைசியா அப்படியே நம்மை உணர்ந்தவர்களாக எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன்
எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லை இல்லா அன்பு கோர் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லை இல்லா அன்பு கோர் அல்லேலூயா. கடைசியா ஒரு முறை கையை உயர்த்தி அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அப்பா, உங்க மார்பில சாஞ்சிருக்கிற உணர்வோடு கூட உங்க வார்த்தையை நாங்க கேட்க வந்திருக்கோம்ப்பா. எங்களோட பேசுங்க, இடைபடுங்கப்பா. உங்க வல்லமை விளங்க பண்ணுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், யெஷுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நாம் இந்த நாட்கள்ல அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இதற்கு ஆதாரமாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 28 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்தவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, 2 விதமான வீடு நம்ம இங்க பாக்குறோம். இந்த 2 விதமான வீடு இருக்குது. இந்த 2 வீட்டுக்கும் சோதனை ஒரே சோதனை தான். பெருமழை, காற்று, பெருவெள்ளம், 2க்குமே பாரபட்சம் இல்லாம இந்த சோதனை ஒரே விதமா தான் வருது. ஆனால் ஒரு வீடு இடியாம அசையாம உறுதியா நிக்குது பாருங்க. பட் இன்னொரு வீடு அது இடிஞ்சது மட்டும் இல்ல, அங்க போட்டிருக்கு அது அழிஞ்சே போச்சு. என்னங்க ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எங்க வீட்லயா? மேல கட்டப்பட்டிருக்கிற கட்டடத்துல ப்ராப்ளமான இல்ல, அங்க ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் எங்க? அஸ்திபாரத்துல ப்ராப்ளம். அஸ்திபாரம் சரியா இல்ல. சோ அதனுடைய விளைவாகத்தான்
ஒரு வீடு மணல் மேல கட்டப்பட்ட வீடு வந்து இடிந்து அழிஞ்சே போச்சு. பட் கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு அது உறுதியா நிக்குது பாருங்க. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு உறுதியா நிக்குது. அது புயல் அடிச்சாலும் என்ன வந்தாலும் அது அசையவே இல்லை பாருங்க, அது உறுதியா நிக்குது. அப்போ இந்த அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அடிப்படை ரொம்ப முக்கியம், அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். சோ நம்முடைய புரிந்து கொள்ளுதல் மிக 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 முக்கியம் என்பதை நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிச்சோம். கவனிச்சு நம்ம ஒரு பாடத்தை முடிச்சிட்டோம். திரியேக தேவன் அப்படிங்கிற பாடத்தை நம்ம முடிச்சு இப்ப வந்து நம்ம எந்த பாடத்துக்குள்ள இருக்கோம்? மனுஷர்களாகிய நம்முடைய ஆதி வடிவம், உண்மையான வடிவம், அவர் ஒரிஜினல் டிசைன். நம்மள ஆண்டவர் நம்மள ஆரம்பத்துல உண்டாக்கும் போது நம்மளெல்லாம் எப்படி உண்டாக்கி இருந்தாரு அப்படிங்கறத நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வாசிக்கலாமா? இதுக்கு ஆரம்ப வசனமா என்ன படிச்சோம்? 139ஆம் சங்கீதத்துல 14:16. வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன். உனது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை இந்த கண்கள் கண்டது. என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாருங்க, அவயவங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருந்துச்சான். உருவேற்படுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் புஸ்தகத்தில் இருந்துச்சான். ஆண்டவர் வந்து அதெல்லாம் அழகா வடிவமைச்சு, மொத்தத்துல இந்த வசனத்துடைய ஒரு சுருக்கம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை ஏனோ தானோன்னு படைக்காம உங்களை என்னையும் பார்த்து பார்த்து நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். தலை எங்க வைக்கணும், மூக்கு எங்க வைக்கணும், கை கால்கள் எங்க இருக்கணும், எல்லாம் பாருங்க பார்த்து பார்த்து படைச்சிருக்கிறார். கிட்னி எங்க வைக்கணும், லங்ஸ் நுரையீரல் எங்க இருக்கணும், இதோட நம்முடைய ஆவி ஆத்துமா அப்படிங்கிற பகுதியை உண்டாக்கி ஆவி மனுஷனாக நம்மளை படைச்சு நமக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்து நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ இதுதான் நம்முடைய ஆதி வடிவம் என்பதெல்லாம் நம்ம வந்து கடந்த நாட்கள்ல நம்ம படிச்சோம். சோ நான் இதுல வந்து உங்களுக்கு ஒரு 10 குறிப்புகளை நான் சொன்னேன். அதுல வந்து நம்ம 7 விஷயங்களை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். 7 விஷயத்தை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். சோ அந்த 10 ஒரு முறை ரீகால் பண்ணிடுவோம். பண்ணிட்டு மீதி இருக்கிற விஷயங்களை சொல்லி அடுத்த பாடத்துக்குள்ள அப்படியே போகலாம்னு நான் நினைக்கிறேன். ஆவியான நடத்துறபடி நம்ம அப்படியே போயிடுவோம். ஓகே, அந்த குறிப்புகளை சொல்லுங்க, எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படியாக 10 விஷயங்களை நம்ம இங்க பாக்குறோம். நாம் எங்கிருந்து வந்தோம், 2வது நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம், 3 உண்மை வடிவத்தின் பிரதிபலிப்பு, 4 மனிதனை ரசித்துக் கொண்டாடும் திரியேக தேவன், 5 உண்மை வடிவத்தில் வெளிப்படுத்த வேண்டிய அனுபவங்கள், 6 விலகையின் விளக்கம், 7 மனிதனுடைய விலகையின் விளைவுகள், 8 தேவனுடைய பார்வையில் எது பாவம், 9 வார்த்தை மாம்சமானதன் நோக்கம், 10 கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல். ஓகே, இதுல வந்து நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் சிஸ்டர். தேவனுடைய பார்வையில் எது பாவம்னு முடிச்சோமா? அத படிச்சோம் 8வது. தேவனுடைய பார்வையில் எது பாவங்கிறது நம்ம படிச்சோம் இல்லையா? அதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லையா? அதாவது நம்ம உண்டாக்கப்பட்ட அந்த உண்மையான வடிவத்துக்கு மாறாக இயங்குவது இல்லையா? நம்முடைய உண்மையான வடிவம் என்ன? ஆண்டவரோட உறவாடுவதுதான் நம்முடைய உண்மையான வடிவம். அப்பாவோட உறவு தான், அதுலதான் நம்முடைய ஆத்மா திருப்தி அடையும். பாருங்க, வேற எதுலையுமே நீங்க இந்த உலகத்துல வேற எதை எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு அப்புறம் சலிப்பு தட்டிரும். ஓகே, நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்களேன். நீங்க செல்போனை எவ்வளவு நேரம் தான் நோண்ட முடியும்? ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு அப்புறம் சலிப்பு தட்டிரும். அதை நீங்க சலிக்காம அதையே நோண்டிட்டு இருந்தா ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் சொல்லுவான், செல்போனை நோண்டாத, உன் கண்ணு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவான். ஒண்ணு சலிப்பு தட்டும், இல்லாவிட்டா நம்ம வாழ்க்கையில உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா சலிப்பே தட்டாத, பாதிப்பையே ஏற்படுத்தாத
நம்முடைய வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய ஒன்னே ஒன்னு இருக்குன்னா என்ன? அப்பாவோடு நம்முடைய ஆண்டவரோடு உறவாடுவது. ஆகவேதான் நம்முடைய பக்தர்கள் அழகா பாடுறாங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. சோ நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவுல ஒழுங்கா இல்லாம, அந்த உறவை சாராமல், நேற்றுக்கு நான் சொன்னேன், அந்த உறவை சாராமல் நம்ம செய்கிற நல்ல காரியம் கூட ஆண்டவருடைய பார்வையில் அதுவும் பாவமாகவே எண்ணப்படும். ஓகே, நீங்க ஆண்டவருடைய உறவை சாராம நீங்க உபவாசம் எடுக்கிறீங்க, அவருடைய உறவை முக்கியப்படுத்தாம உங்க பலத்துல உபவாசம் எடுக்கிறது, ஜெபிக்கிறது, உங்க பலத்துல ஊழியம் செய்யறது, அதுவும் கூட நம்ம அந்த உண்மை வடிவத்துக்கு எதிராக செயல்படுறதுனால நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லது செய்யறோம், அப்பா நம்முடைய காரியத்தில் பிரியமா இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனா அவருடைய பார்வையில அது பாவமாக எண்ணப்படும். யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் இஷ்டம் போல ஆண்டவர் சொல்லாம, ஆண்டுடைய நடத்துதல் இல்லாம 40 நாள் உபவாசம் போட்டு வழிய அல்சரை வாங்கி கட்டிக்கிட்டு, அல்சரு அப்புறம் அசிடிட்டியா என்னமோ சொல்றாங்களே, அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் பாருங்க. ஒழுங்கா சாப்பிடாம அசிடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அது தப்பான அசிடிட்டி. உபவாசம் எடுத்து உங்களுக்குள்ள அசிடிட்டி ஃபார்ம் ஆனா அது பரிசுத்த அசிடிட்டியா? அப்ப என்னன்னா, ஆண்டவர் சொல்லி ஓகே உபவாசம் தேவையா? தேவை. ஜெபம் தேவையா? கண்டிப்பா தேவை. வேத வாசிப்பு தேவையா? கண்டிப்பா தேவை. அதிகாலை எழும்பணுமா? ஆமா. ஊழியம் செய்யணுமா? எல்லாம் செய்யணும். ஆனா அதெல்லாம் எங்க இருந்து வரணும்? அப்பாவோடு இருக்கிற உறவுல இருந்து, அந்த உறவின் நிறைவுல இருந்து பொங்கி வழியணும். ஓகே, சோ அப்படி இல்லாம வேற, அதாவது அந்த உறவை கவனம் செலுத்தாம, உறவுல கவனம் செலுத்தாம நம்ம செய்கிற கெட்ட காரியங்கள் மட்டும் இல்ல, அதுவும் கெட்ட காரியங்கள் பாவம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் உறவை சாராமல் நம்ம செய்கிற நல்ல காரியங்களும் ஓகே அது பாவம். சோ அதனால தேவனுடைய பார்வையில எது பாவம்ங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ஓகே, எது பாவம் அப்படிங்கறத நம்ம கரெக்டா விளங்கிக்கிட்டாதான் நம்ம சரியாக நம்ம பிரயாணிக்க முடியும். ஓகே, இப்ப நான் 9வது விஷயத்துக்குள்ள போகலாம். வார்த்தை மாம்சமானதன் நோக்கம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை படிக்கும் போது, அந்த யோவான் 1:1 நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இருக்கு இல்லையா? கிரீக்ல இங்கிலீஷ் பைபிள்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுன்னு இருக்காது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் முகமுகமாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் முகமுகமாயிருந்தது. ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ். அது ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கு, முகமுகமாயிருந்தது அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முகமுகமாயிருந்தது மட்டும் இல்ல, அந்த வார்த்தை தான் தேவன்
இயேசுவைத்தான் நீங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கு. அடுத்து அந்த 14வது வசனத்துல வரும்போது 14th words, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். இந்த மனுஷன் ஆதியில மனுஷன் பாவம் செஞ்ச உடனே இவன் தப்பான கண்ணாடியை போட்டு கடவுளை பத்தி ஒரு தவறான புரிந்து கொள்வதற்குள்ள ஆண்டவர் நல்லவர் இல்ல, அவர் என்ன நேசிக்கல, அவர் அன்புள்ளவர் தான், ஆனா மறுபக்கத்தில் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறாரு, அவர் என்ன தண்டிக்க தான் அவர் விரும்புறாரு, என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன அவர் தண்டிப்பாரு, என்ன அவர் அடிப்பாரு, இப்படி எல்லாம் ஒரு கண்ணாடிய சாத்தான் ஆண்டவரை பத்தி அவனுக்குள்ள போட்டு விட்டுட்டதுனால இப்ப இவனுக்கு பாருங்க, மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னா இவனையே இவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஹலோ, இருக்கீங்களா? என்ன ஆச்சுன்னா நீங்க மனுஷர்களை நீங்க நல்லா நீங்க நெருங்கி பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கும், என்னையே எனக்கு பிடிக்கல, நான் அருவருப்பா இருக்கேன். அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, என் மாம்சம் ரொம்ப மோசமானது. அதனாலதான் பாருங்க, இந்த மாம்சத்தை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிதான் சரியா தூங்காம சாப்பிடாம எதையுமே செய்யாம இந்த மாம்சத்தை போட்டு எந்த அளவுக்கு இதை ஒடுக்கி இதை வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி அப்படியாவது இந்த மாம்சத்தை அடக்கலாம். இன்னைக்கு ஏன் சன்னியாசிகள்லாம் காட்டுக்கு போறாங்க, ஏன் காசிக்கு போகிறார்கள், காசிக்கு போகும் சன்னியாசி அப்படின்னு ஏன் எல்லாம் காசிக்கு போறாங்க, அங்க எங்க போறாங்கன்னா இந்த மாம்சத்தை ஒடுக்கணுங்க. இந்த மாம்சம் அடங்க மாட்டேங்குது சார், இதை ஒடுக்கணும் சார், இது கீழ்ப்படியறது இல்ல, இந்த மாம்சம் கெட்டது அப்படிங்கறதான ஒரு மனநிலைக்குள்ள மனுஷன் வந்துட்டான். ஏன்னா அது மாம்சம் அப்படிதான். அது இவன் தப்பான கண்ணாடியை போட்ட உடனே இந்த மாம்சம் பாருங்க, ஆண்டவரோட இருக்கிற உறவை அவன் இழந்துட்டான் பாத்தீங்களா. இந்த மாம்சம் அது அருவருப்பான விதத்துல கர்த்தரோட உறவு இல்ல, ஆண்டவரோடு உறவாட அவனுக்கு பயப்படுறான். தேவனை பார்த்தா செத்துருவோம், நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி கடவுளை பார்த்தாலே செத்து போயிடுவோம், ஆண்டவர் பேசினாலே நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கறதான ஒரு புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு இருந்ததுனால இவன் பாத்தீங்கன்னா இத க்ளோஸ் பண்ணிடுங்க. இவன் பாத்தீங்கன்னா இந்த மாம்சத்தை ரொம்ப மோசமானதா, ஏண்டா இந்த உலகத்துல நான் பிறந்தேன், நான் எதுக்காக இந்த உலகத்தில் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த உலகத்தில் நான் பிறந்ததே ஒரு துரதிருஷ்டவசமானதுதான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. ஒரு குறிக்கப்பட்ட லெவல்ல போராடி 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 தான் எதெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை ஜெயிக்க முடியாம போயிட்டதுனால இனி வாழ்ந்து என்னையா பிரயோஜனம் அப்படின்னு தற்கொலைக்கு நேராக போகிறவர்கள் அநேகர். ஓகே, நம்ம பெந்தகோஸ்தக்காரங்க தற்கொலைக்கு போக மாட்டோம். எலியாவை போல, ஆண்டவரே போதும் அப்பா என்ன எடுத்துருங்க. சோ இப்படி மனுஷன் இப்படி தன்னைத்தானே வெறுத்து, இப்படி இவன் தன்னைத்தானே வெறுத்து இப்படி போகிறதும் வருகிறதுமாக இப்படி எல்லாம் தன்னைத்தானே வெறுத்து வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு இப்படி இருந்ததுனால ஓகே, சில கர்த்தர் சமூகத்துக்கு போவாங்க, அப்புறம் திரும்ப அங்க இருந்து வந்துருவாங்க. அந்த மாதிரியான பழைய ஏற்பாட்டுல அப்படிதான் மனநிலை. ஆவியானவர் அவங்களுக்கு இறங்குவாரு, செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிடுவாரு. ஏன்னா கண்ணாடி தப்பா இருக்கு பாத்தீங்களா, கடவுளை பார்க்கிற விதம் தவறாயிடுச்சு. இந்த நிலையில தான் பிதா குமாரனை, வார்த்தையா இருந்தவரை, முகமுகமாய் அவரோடு உறவாடி கொண்டிருந்த தன்னுடைய செல்ல குமாரனை என்ன செய்யறாரு,
இந்த அருவருப்பான மாம்சமா அனுப்புறார். அந்த வார்த்தை மாம்சமாகிங்கிற இடத்துல கிரீக்ல என்ன இருக்குன்னா சார்க்ஸ், அதாவது இந்த பாவ மாம்சம். அதாவது எந்த மாம்சத்தை நம்ம அருவருப்புன்னு நினைக்கிறோமோ, இப்போ ஒரு வசந்த படிங்களேன், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19 இருந்து இருக்கிற அந்த வசந்த வாசிங்க. அதெல்லாமே இந்த சார்க்ஸ் தான், இந்த மாம்சத்துல செயல்படக்கூடிய மோசமான கிரியைகள். படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவர்களே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்ப இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அதாவது இந்த மாம்சம், இப்ப நம்ம படிச்ச இந்த தன்மைகள் எல்லாம் உடைய இந்த மோசமான மாம்சம் இருக்கு. வார்த்தையா இருந்த நம்முடைய ஆண்டவர் யெஷுவா இயேசு மாம்சம் ஆயிட்டார். பாருங்க, இதே இந்த தன்மையுடைய மாம்சமா தான் அவரும் ஆகிறார். அவருக்கு வேற மாம்சம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாவ தன்மையே இல்லாத அந்த மாதிரியான மாம்சம் அல்ல, நம்மள மாதிரியே இந்த விதமான தன்மைகளை உடைய மாம்சத்துல தான் அவரும் வந்தார். ஓகே, இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வார்த்தை மாம்சமானார்னா அவருக்கு ஏதோ நம்மளை விட கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு சரீரங்க, நம்மளை விட கொஞ்சம் ஸ்பெஷலான உடம்புங்க, அத பாவமே இருக்காதுங்க. அவ எப்ப பார்த்தாலும் அந்த சரீரத்துல அவர் பிதாவோடையே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு சரீரங்க. நமக்கு இருக்கிற அந்த விருப்பங்கள், நமக்கு இருக்கிறதான உணர்ச்சிகள் எதுவுமே அவருக்கு இருக்காதுங்க. அப்படி சொல்ற மாதிரியான சரீரம் அவருக்கு கொடுக்கப்படல. நம்மள மாதிரியே இப்ப நம்ம படிச்ச இந்த அருவருப்பான அலங்கோலமான தன்மைகளை உடைய இதே மாம்சம்தான் அவருக்கும் கொடுக்கப்பட்டது. வார்த்தையா இருந்தவர் இந்த மாம்சத்தின் கோலத்தை அணிந்தவராதான் இந்த பூமியில மனுஷனா வந்தாரு. எத்தனை பேர் இருக்கீங்க என் கூட? ஆமேன். எத்தனை பேர் இணைப்புல இருக்கீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? விளங்கிக்கிட்டவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஓகே, அப்ப ஆண்டவர் இந்த விதமான மாம்சத்தில் தான் அவர் வர்றார். அந்த வார்த்தை மாம்சமாகி சாட்சாகி. ஓகே, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 10 இருந்து படிக்கும் போது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவனாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உன்னுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உன்னை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கை இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக அவர்களை போல. அதான் ரொம்ப முக்கியமான வார்டு. அது எத்தனை வசனம்? 13, 14. பிள்ளைகள் படிங்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அவர்களைப் போல, அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். வார்த்தை மாம்சமானார் அப்படின்னா அவருக்கு வேற மாம்சம் இல்ல. நமக்கெல்லாம் இருக்கிற, நமக்கு எப்படி நமக்கு இந்த உணர்ச்சிகள்லாம் இருக்குல்ல, கோபம், நமக்கு பொறாமை வருது, நமக்கு எரிச்சல் வருது, இச்சை வருது, மாம்சத்தின் கிரியைகள் நம்ம இப்ப படிச்ச பாருங்க இந்த லிஸ்ட்.
விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் இருக்குல்ல, இதே தன்மைகளை உடைய சாக்ஸ், இதே தன்மைகளை உடைய மாம்சத்துலதான் இயேசுவும் வந்தார். ஓகே, அவர் அப்படிதான் வந்தார். ஓகேங்களா, அவர் அப்படிதான் வந்தார். இதான் அவர் வந்தார். அதனாலதான் பாருங்க, அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் இப்படி சொல்லி இருக்கு. எபிரேயர் 2 கடைசி, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, ஓகே, நம்மள மாதிரியே அவர் சோதிக்கப்பட்டார். நம்மள மாதிரியே அவரும் சோதிக்கப்பட்டார். ஓகே, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க இப்படி போட்டிருக்கோம், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம். ஏன்னா நமக்கு இருக்கிற அதே விதமான மாம்சம் தான். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாய இயேசு எனும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நம்மை போல எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர். ஏன்? நமக்கு இருக்கிற அதே மாம்சத்தின் தன்மைகள் அவருக்கும் இருந்துச்சு. புரியுதா? அப்போ நீங்க இப்போ மாம்சத்துல நிறைய விஷயங்கள்ல நீங்க போராடுறீங்கல்ல, ஐயோ எனக்கு கோபத்தை ஜெயிக்க முடியல, எனக்கு இப்படி இச்சை வருது, அல்லது எனக்கு வேற, அவங்க லெவலுக்கு அவங்க காரியம். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, வார்த்தையா இருந்த ஆண்டவர் இயேசு மாம்சமானதுனால அவருக்கு வேற மாம்சம் இல்ல, நம்மள மாதிரியே இருக்கிற மாம்சம் தான் அவருக்கும் கொடுக்கப்பட்டது. அவருடைய மாம்சத்தில் இந்த தன்மைகள் இருந்துச்சு. அதனால நம்முடைய வேதனைகள், நம்ம போராடுற இந்த காரியங்கள், நம்மளை இப்படி கீழே அடிக்கடி தள்ளி விழ வைக்கிற காரியம் அவருக்கு நல்லா புரியும். ஆமென். ஏசப்பாவுக்கு நல்லா புரியும். அவர் எங்கேயோ இல்ல. அதனாலதான் அந்த எபிரேயர் 2:18 அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர்னு போட்டிருக்கு. அடுத்து அந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல அங்க என்ன போட்டிருக்கு? அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டதுனால நம்முடைய பலவீனங்களை பார்த்த உடனே நம்மள பரியாசம் பண்ணாம நமக்காக அவர் பரிதபிக்கிறானா. ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது, இதே மாதிரிதான மாம்சத்தில் இருக்கும்போது நானும் கஷ்டப்பட்டனே, எனக்கு இந்த போராட்டம் இருந்துச்சு, நானும் அந்த போராட்டத்தின் வழியா நான் போனேனே, அப்ப என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யணுமே, நான் எப்படி இதெல்லாம் ஜெயிச்சனும், பாவம் இல்லாதவரா அவர் இருந்தாரா, அந்த மாதிரி என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யணுமே அப்படின்னு நம்முடைய வேதனைகளை அறிந்தவர். இப்ப இந்த எபிரேயர் 4:16 பழைய ஏற்பாட்டில் கிருபாசனத்துக்கு யாரும் போகக்கூடாது, பிரதான ஆசாரியனை தவிர யாரும் போகக்கூடாது. ஆனா இங்க சொல்றாரு எபிரேயர் 4:16 வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைகளை சேர கடவும். இருக்கிற வண்ணமா உன் மாம்சத்துல எத்தனை அருவருப்புகள் இருந்தாலும், எத்தனை அலங்கோலங்கள் இருந்தாலும், எத்தனை அசிங்கம் பிடிச்ச, ஓப்பனா சொல்றேன், உங்க வாழ்க்கையில யாருக்குமே தெரியாத, சென்னையில கூவாறுன்னு சொல்லுவாங்கல்ல, கூவாறு ஆறு ஓடுற மாதிரியான அருவருப்பு உங்க வாழ்க்கையில இருந்தாலும், அந்த இருக்கிற அந்த அருவருப்போடையே நீ பயந்துகிட்டு இல்ல, என் மகளே, என் மகனே, என் பிள்ளையே, தைரியமா கிருபாசன தண்டை, அதாவது என்னண்டை வா, நான் உனக்கு உதவி செய்வேன்னு நம்முடைய ஆண்டவர்
பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் நம்மளை அழைக்கிறாருங்க. ஏன்னா அந்த திரியேகத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு வார்த்தையா இருந்தவர் மாம்சமானதுனால, கடவுளுக்கு மாம்சத்துல மனுஷன் எப்படியெல்லாம் போராடுவான், எப்படியெல்லாம் கஷ்டப்படுவான், அவனுக்கு பாவ போராட்டம் எப்படி இருக்கும், வியாதி பலவீனத்தால் அவன் எப்படி துடிப்பான், ஒவ்வொரு பருவத்துல குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும், ஸ்கூல் பாயா இருக்கும்போது அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும், வாலிபத்துல அவன் எப்படி வேதனைப்படுவான், எல்லாமே ஒரு குடும்ப பாரம் என்ன தெரியுங்க அவருக்கு. இயேசுவுக்கு தெரியும். 4 அண்ணன் 2 தங்கச்சிங்களோட பிறந்தவர் அவரு. ஓகே, ஆண்டவர் இயேசு யாரு? அவர் கூட பிறந்தவங்க 4 தம்பிங்க 2 தங்கச்சிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதை பார்க்க முடியும். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகள் எங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. 4 தம்பிங்க இருக்காங்க, அண்ணன் சொல்லணும். 4 தம்பிங்க இருக்காங்க, 2 தங்கச்சிமாருங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இவர் தான் அண்ணன். சோ நம்முடைய பாவ போராட்டம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு வியாதி பலவீனம் ஏதோ ஒண்ணு வந்தா அதுல எப்படி மனுஷன் போராடுவாங்கிறது அவருக்கு தெரியும். வேலையில எப்படியெல்லாம் மனுஷன் கஷ்டப்படுவான் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த விதமான மாம்சத்துல அவர் வந்தார். அடுத்து குடும்ப பாரம். அதாவது வரலாறு சொல்லுது, யோசேப்பு வாலிபத்தில் இருக்கும் போதே, சாரி, நம்ம ஆண்டவர் இயேசு வாலிபத்தில் இருக்கும் போதே யோசேப்பு மரிச்சிட்டார், மரித்து போய்விட்டார். அந்த 12 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற அந்த கேப்ல யோசேப்பு மரிச்சு போயிட்டார், இறந்துட்டார். சோ அந்த நேரத்துல குடும்பத்தை கட்டி காத்ததெல்லாம் யாரு? நம்முடைய ஆண்டவர் தான். அண்ணன், மூத்த அண்ணனா. இன்னைக்கு நமக்கு அதே அண்ணன் தான் இன்னைக்கு நமக்கு மூத்த அண்ணனா மாறி இருக்காரு. சோ குடும்ப பாரம்னா என்ன, வேலை பாரம்னா என்ன, பாவ பாரம் ஒரு மனுஷனை எப்படி அழுத்தும், எல்லாமே அவர் அறிந்தவர், எல்லாமே அறிந்திருக்கிறார். ஆகவேதான் நம்ம தைரியமா நம்ம சொல்றோம், என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார், என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரானாலும் சரி, நீங்க வாழ்க்கையில எத்தனை முறை நீங்க விழுந்திருந்தாலும், நீங்க எத்தனை முறை வாழ்க்கையில தடுமாறி இருந்தாலும், நீங்க எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணி இருந்தாலும், உங்க வாழ்க்கையே அலங்கோலப்பட்டு, எல்லாமே அலங்கோலப்பட்டு போய், அசிங்கப்பட்டு போய், எல்லாராலும் நீங்க ஒரு தலைகுனிய நிலைமைக்கு வந்திருந்தாலும், இந்த நிலைமையிலும் கூட நீங்களும் நானும் தைரியமா இயேசுவண்டை வர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கூகுள் மீட் இணைஞ்சிருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ யா, ஆமென், ஆமென். சோ நம்ம கண்டிப்பா அப்பா சமூகத்துக்கு தைரியமா வர முடியும். நம்ம குற்ற உணர்வுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல. கில்ட்டி கான்சியஸ் நோ, வேண்டாம். ஏன்னா வார்த்தை
மாம்சமானார். சரி, என்னன்னா இப்படி ஒரு மாம்சத்துல வந்துட்டு கவனிங்க, மாம்சத்துல வந்துட்டு இது பாவ மாம்சம் தான். அவருக்கும் நம்மள மாதிரியே பாவ மாம்சம் தான் கொடுக்கப்பட்டது. நம்மை போலவே இருக்கிற மாம்சம் தான். நமக்கு நம்ம மாம்சத்தின் கிரியைகள்ல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே அவருக்குள்ளேயும் அந்த மாம்சத்தின் தன்மைகள் இருந்துச்சு. ஆனா இந்த மாம்சத்துல வந்த ஆண்டவர் இயேசு வார்த்தையா இருந்தவர் மாம்சமானப்ப என்ன செஞ்சாரு அப்படின்னா, 18வது வசனம், நம்முடைய அந்த உண்மை வடிவம் இருக்குல்ல, அந்த ஆரம்ப வடிவம், ஏதேன் தோட்டத்துல மனுஷனை உண்டாக்குனார் பாருங்க, அந்த உண்மை வடிவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உண்மை வடிவத்தை இந்த மாம்சத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். படிங்க 18ஆம் வசனம், யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பாருங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ மோசே பார்க்கலையா? ஆபிரகாம் பார்க்கலையா? தாவீது பார்க்கலையா? என் கண்கள் ராஜாவை நோக்கி கொண்டிருக்கிறதுலாம் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்க்கலையானா அவங்க எல்லாம் பார்த்தாங்க. ஆனா குமாரன் இயேசு பிதாவை பார்த்தது போல அவங்க எல்லாம் பார்க்கல. ஓகே, பிதாவை இயேசு அறிஞ்சது போல அவங்க அறியல. சோ இவரோட ஒப்பிடும் போது அவங்க எல்லாம் பார்த்ததே கிடையாது. அதான் சொல்ற, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஏன்னா கண்ணாடி மாறல பாத்தீங்களா? ஏதேன் தோட்டத்துல மனுஷன் பாவம் அந்த பழத்தை சாப்பிடும் போது பிசாசு எந்த கண்ணாடியை போட்டு விட்டானோ, நேற்றுக்கு நம்ம சொன்னது போல அந்த கண்ணாடியோடய தான் எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. அதனால யாருடைய கண்ணாடியும் மாறாததுனால அவங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்திருந்தாலும், ஆபிரகாம், மோசே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவரை பார்த்திருந்தாலும், இயேசு பிதாவை அறிந்தது போல பார்த்தது போல இவர் இயேசு பிதாவோடு உறவாடினது போல அவங்க எல்லாம் உறவாட முடியல, அவங்க எல்லாம் பார்க்கல. அதான் போட்டிருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. படிக்க திரும்ப, யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எங்க வெளிப்படுத்தினாரு? இந்த பாவ மாம்சம் இருக்கு, இந்த அலங்கோலப்பட்ட அசிங்கப்பட்ட, கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் நம்ம படிக்கிறோமே, அந்த விதமான தன்மைகளுடைய மாம்சம் இருக்கு. அந்த மாம்சத்துல அவர் அந்த பாவ காரியங்களுக்கெல்லாம் நோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? பிதாவை வெளிப்படுத்துகிறார். ஓகே, அப்ப அதன் மூலமா அவர் என்ன சொல்றாரு? நமக்கு என்ன தைரியத்தை உண்டாக்குறாருன்னா, என் பிள்ளையே, நானும் உன்ன மாதிரி உனக்கு இருக்கிற இதே மாம்சத்துல தான் நானும் வந்திருக்கேன். பட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, உனக்குள்ள இந்த மாம்சத்தினுடைய தன்மைகள்லாம் எப்படியெல்லாம் உனக்குள்ள போராடிச்சோ அதே மாதிரிதான் எனக்குள்ளையும் போராடிச்சு. ஆனா நான் அப்பாவோட உறவுல இருந்து ஓகே, என் பலத்துல இல்ல, அப்பாவோட பிதாவோட உறவுல இருந்து இந்த பாவமான எல்லாத்துக்கும் நோ சொல்லி, நீ இந்த மாம்சத்தை மோசம் நினைக்கிறியே, இந்த மோசமான மாம்சத்துல நான் அப்பாவை நான் வெளிப்படுத்தினேன். அது மட்டும் இல்ல மகனே, மகளே, அந்த என்னுடைய நான் வெளிப்படுத்தின பத்தியா, அதுல உன்னையும் நான் பங்காளியா மாத்திட்டேன். அதனால இப்போ என்னை ஏத்துக்கிட்ட நீ உன்னால ஈஸியா பாவத்துக்கு நோ சொல்ல முடியும். இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நீ நோ சொல்ல முடியும். ஓகே, ஒரே ஒரு விஷயம்தான், நான் எப்படி அப்பாவோட உறவாடணும் அந்த மாதிரி நீயும் உறவுல வந்துட்டேனா நீ இதுக்கெல்லாம் ஈஸியா நோ சொல்லிட முடியும். இத நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய அன்பின் யெஷுவா
அவர் நம்மள மாதிரியே மாம்சத்துல வந்து பிதாவை வெளிப்படுத்தி நம்மளும் அந்த விதமாகவே அவருடைய உதவியினால, திரியேக தேவனுடைய உதவியினால பிதா நமக்கு அப்பாவாக, பரிசுத்தாவியானவர் நமக்கு அம்மாவாக, நம்முடைய ஆண்டவர் இயேசு யெஷுவா நம்முடைய மூத்த அண்ணனாக இருக்கிறதுனால, அவங்க உதவியினால, அவங்க நம்மளை தாங்கி பிடிச்சிருக்கிறதுனால நம்மளாலையும் இந்த பாவத்துக்கு, வியாதிக்கு, தரித்திரத்துக்கு, நம்மள பாரமா இருக்கிற வேலையை வந்து நோ, இந்த வேலை எனக்கு பாரம் கிடையாதுங்க, இது எனக்கு சந்தோஷம், இந்த குடும்ப பாரம் வந்து எனக்கு குடும்ப பாரம் கிடையாதுங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி இந்த பாவத்துக்கு, வியாதிக்கு, தரித்திரத்துக்கு, எல்லாத்துக்கும் நோ, போடா, நான் இல்லடா, போடா போடா, உனக்கு இடம் இல்லடா அப்படின்னு சொல்லி பிதாவை இந்த மாம்சத்துல வெளிப்படுத்த முடியும். சோ அந்த உண்மை வடிவத்தை வெளிப்படுத்த முடியும், இந்த மாம்சத்துல வெளிப்படுத்த முடியுங்கிறத காண்பிக்கதா. அதை எப்படி வெளிப்படுத்துறது? ஓம் பலத்துல முடியாதப்பா, நான் எப்படி பிதாவோட உறவாடி படிங்க அந்த வசனம். இயேசுவை பார்த்து, ஐயா நீங்க வந்து எங்களை போலவே சோதிக்கப்பட்டீங்களா, ஆனா நீங்க பாவம் இல்லாம இருந்தீங்கன்னு சொல்லியிருக்கு, அதுக்கு என்னையா ரகசியம்? நீங்க வந்து பாவமே பாவமே போ, இச்சையே போ, கோபமே போ அப்படிலாம் பல்ல கடிச்சிங்களா அப்படின்னு கேட்டா அவர் சொல்வார், நோ 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 நோ, அப்படிலாம் ஒண்ணுமே செய்யல. யோவான் 8:29 படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8:29. யோவான் 8ஆம் அதிகாரத்துல என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், ரகசியம் பிரியமானவர்கள், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். சரி, நான் உனக்கு கேட்கிறேன், இயேசு பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சதுனால பிதா கூட இருந்தாரா, இல்ல இயேசுவோடு பிதா கூடவே இருந்ததுனால பிரியமானதை செஞ்சாரா? இயேசுவோடு பிதா கூடவே இருந்ததுனால பிரியமானதை செஞ்சார். அதனால முதல்ல அதை போட்டிருக்கு. படிங்க சார், திரும்ப படிங்க. ஆதலால் 29 அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு அடுத்த பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். சோ பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோட கூடவே இருக்கிறாரு, அவர் என் கூடவே இருக்கிறாருங்க, நான் உறவுல இருக்கேங்க, அவரோட உறவுல இருக்கிறதுனால. ஓகே, அது வந்து வெறும் இந்த 3 வருஷத்துல மட்டும் இல்ல, தச்சு வேலை செய்யும் போதும் பிதா கூட தான் இருக்காரு. ஏன் இந்த வாலிப காலத்துல வந்து அவருக்கும் வந்து எல்லாம் நமக்கு வர்ற சோதனைகள், டெம்டேஷன்ஸ் எல்லாம் அவருக்கு வராதா, வந்திருக்காதானா? எல்லாம் வந்திருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் அவர் நோ சொல்ல ஏன் முடிஞ்சதுன்னா, அந்த தச்சு வேலை செய்யும் போது அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய உறவெல்லாம் கான்டாக்ட் யாரோட? அப்பாவோட இருக்கிறாரு. அப்பா என் கூடவே இருக்காரு, யார் பாக்குறாங்களோ இல்லையோ அவர் என் கூடவே என்னோட உறவுல இருக்கிறாரு. பயத்துல இல்லைங்க, அந்த அன்பு. அப்பா, என் அப்பா அவரு என் கூட இருக்கிறாரு அப்படின்னு அந்த உறவுல அவர் இருந்ததுனால இந்த எல்லா காரியத்துக்கும் அவர் நோ சொன்னார். ஆண்டவரோட உறவுல நம்ம சரியா இல்லாம போறதுனாலதான் நம்ம வந்து ஒரு பாட்டை பாடுறோம் பாருங்க. என்ன பாட்டு பாடுறோம்? பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். இது வந்து உறவுல இல்லாம, ஆனா பரிசுத்தம் வேணும், ஆனா உறவு இல்லாம, அதாவது உறவை முக்கியப்படுத்தாம நான் பரிசுத்தமா வாழணும் போது
அந்த போராட்டத்துல வர்ற பாட்டு இது. ஆனா உறவுல கரெக்டா இருந்தோம்னு வைங்களேன், நம்முடைய பாட்டு மாறிடும். உறவுல சரியா இருந்தோம்னா இந்த கோரஸ் பாட மாட்டாங்க, நம்ம வேற ஒரு கோரஸ் பாடுவோம். நம்ம கோரஸ் வந்து வேற மாதிரி மாறிடும், வேற மாதிரி நம்ம பாட ஆரம்பிச்சிருவோம். என்ன பாடுவோம்? நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். அப்போ உறவுல இல்லாம பரிசுத்தத்துக்காக போராடுற வரைக்கும் நம்முடைய கோரஸ் என்ன? பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை. இதான் நம்முடைய கோரஸா இருக்கும். யா பரிசுத்தம் கெஞ்சினப்பா, எனக்கு பரிசுத்தம் கொடுங்க, பரிசுத்தம் கொடுங்க அப்படின்னு. ஆனா இப்ப இந்த ரகசியம் தெரியுதுங்க. நீ வந்து பரிசுத்தத்துக்காக நீ போராடி எல்லாம் பரிசுத்தமா இருந்துட முடியாது. முதல்ல நீ இருக்கிற வண்ணமா போய் ஆண்டவரோட உறவாடு. உறவாடுனா அவரே உனக்குள்ள பரிசுத்தமா வந்துருவாரு. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் வேற எங்கேயும் போகல. நீ தப்பு செய்யும் போது கூட உனக்குள்ளதான் இருந்தாரு, உன்னை அவர் கைவிடல. சோ நீ இருக்கிற வண்ணமா அவர்கிட்ட போ அப்படிங்கிற சத்தியம் நம்ம கண்ணு திறக்கும் போது இப்ப நம்ம இப்படி கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். அந்த உறவுல போய் அப்படி அவர்கிட்ட அப்படியே நெருங்கி, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. எல்லாருமாக நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. அப்போ நமக்கு தெரிய வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பார்த்தீங்கன்னா அது ஏசப்பா பாக்குற மாதிரி. அதாவது நீங்க பாக்குறது இல்ல, உங்க மூலமா ஏசப்பா பாக்குறாரு. நீங்க யாரையாவது தொட்டீங்கன்னா அது நீங்க தொடுற தொடுதல் அல்ல, உங்க கை இப்ப ஏசப்பாவுடைய கையா மாறிடுச்சு. சோ நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகின்றீர், நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகின்றீர். தேவாவியே என்னில் வாழ்பவரே, ஓ தேவாவியே என்னில் வாழ்பவரே. நீர் வேறு நான் வேறல்ல, ஓ நாம் இருவரும் ஒருவர். எல்லாருமாக ஓ நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவா வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். So, brothers and sisters, பலகாலமா நீங்க பரிசுத்தத்துக்காக போராடி அடைய முடியாத அந்த பரிசுத்தத்தை நீங்க அப்பாவோட உறவாடி 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 நீங்க நினைச்சதுக்கு மேல அந்த உயர்ந்த பரிசுத்தத்தை நீங்க அடைய முடியும்.
இத காண்பிக்கதான் அவர் மாம்சத்துல வந்தாரு. ஓகே, வார்த்தை மாம்சமானது இதுக்குதான். சோ நம்முடைய உண்மை வடிவத்தை நமக்கு காண்பிச்சு, இந்த மாம்சத்துல நீ பிதாவை வெளிப்படுத்த முடியும்பா, நான் வெளிப்படுத்துறதுனால உன்னையும் அதுக்கு பங்காளியா நான் மாத்திருக்கேன் ஏன் கூட. சோ நீ என்ன நீ பார்த்துட்டேன்னா போதும், உன் வாழ்க்கையில நீ என்ன நீ பார்த்துட்டேன்னா படிப்படியா நான் எப்படி பிதாவை வெளிப்படுத்தணும் அதே மாதிரி ஒன்னாலையும் பிதாவை இந்த மாம்சத்துல, நீ பாவம் நினைச்சிட்டு இருக்கல, அருவருப்பு நினைச்சிட்டு இருக்கல, இந்த மாம்சத்துல பிதாவை ஒன்னால வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாதான் வார்த்தை மாம்சமானார். சரி, 10வது குறிப்புக்குள்ள போகலாம். சோ ஆவியானுடைய உதவினால என்னால உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இதை விளக்கி சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நான் விளக்கி சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கு ஆண்டவர் விளங்க வைப்பார். ஓகே, 10வது குறிப்பு என்ன சொல்லுங்க? 10வது குறிப்பு என்ன? கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல். கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல். ஓகே, இப்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப இயேசு எனக்கு பதிலாக மரித்தார். நான் தாங்க அங்க சாகணும், ஆனா எனக்கு பதிலா அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்றது ஓகே தான். ஆனா அது ஒரு ஒரு கொஞ்சம் அது ஒரு குறைவான அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த இயேசுவின் மரணம், கிறிஸ்துவுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இது எல்லாத்திலையுமே நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, கவனிங்க, 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 14, 15, 14 and 15 இந்த 2 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வாசிக்கலாமா? கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்தார் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப நல்லது என்ன தெரியுங்களா? அந்த மரணத்துல என்ன தெரியுமா? கிறிஸ்து நானாகவே மரித்தார். ஓகே, கிறிஸ்து நானாகவே நாமாகவே மரித்தார். அதாங்க சொல்றாரு. அவர் எல்லாருக்காகவும் மரிச்சாரு. சோ அங்க எல்லாரும் மரித்தார்கள் என்று நிதானிக்கிறோம். சோ இயேசு மரிக்கும் போது அந்த மரணத்துல நம்ம எல்லாரையுமே பங்குதாரர்களாக, பங்காளிகளா மாத்திட்டாரு. சோ நம்ம அவர் என்னைக்கு சிலுவையில செத்தாரோ அன்னைக்கே நம்மளும் பாவத்துக்கு, உலகத்துக்கு, சுயத்துக்கு, எல்லாத்துக்கும் செத்துட்டோம். ஓகே, அப்ப ஏங்க இதெல்லாம் இந்த சுயம் பாவம் எல்லாம் வெளிப்படுதுன்னா, நம்ம செத்துட்டதை நம்ம இன்னும் பார்க்கல. கிறிஸ்துவ கூட நான் ஏற்கனவே மறிச்சிட்டேன்யா, ஏற்கனவே நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன், சுயத்துக்கு நான் மறிச்சிட்டேன், இனி நான் அல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதை பார்க்க 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 பாவம் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம். அதை அடிச்சு நொறுக்கிட்டு தாண்டி அதை மிதிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி போயிட்டே இருப்போம். அது ஒரு மேட்ரே கிடையாதுன்னு ஆயிரும். சோ ஆண்டவர் யெஷுவா நமக்கு பதிலாக மரித்தார் என்பதை விட அவர் நானாகவே மரித்தார். அதே மாதிரி அவர் நமக்கு பதிலாக உயிர்த்தெழுந்தார் சொல்றதை விட அவர் நானாகவே உயிர்த்தெழுந்தார். ஓகே, நானாகவே ஒரு உயிர்த்தெழுந்தார். சரிங்களா? சோ அவர் நாமாகவே மரித்து நாமாகவே உயிர்த்தெழுந்தார். பாத்தீங்களா? அப்படி நாமாகவே மரித்து நாமாகவே உயிர்த்தெழுந்ததுனால இப்ப அவர் பரமேறி போனார்ல, அவர் தனியா போகலங்க. தான் மேட்ரு. அவர் பரமேறி போகும்போது தனியா போகல. ஓகே, இப்ப கவனிங்க, அவர் மரிச்சார் பாத்தீங்களா? அவர் மரிக்கும் போது, அந்த மரிக்கிற நேரத்துல என்ன நடக்குது? நாம நாமத்தானே மரிக்கிறாரு. அப்படி அவர் மரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா,
அங்கதான் கவனிங்க கவனிங்க, முக்கியமான விஷயத்தை சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மரண நேரத்துல தான் சிலுவையில் ரத்தம் எல்லாம் போகுது, அவர் மரிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மரணம் அவரை சந்திக்கிற அந்த நேரத்துல தான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க அந்த தப்பான கண்ணாடி. ஏதேன் தோட்டத்துல சாத்தான் மனுஷனுக்கு மாட்டி விட்டான் பாருங்க, அந்த தப்பான கண்ணாடிய இவர் அப்பதான் போடுறார். ஓகே, ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவர் நம்மளை கைவிட்டுருவாரு, அவர் நம்மள அடிப்பாரு, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு கண்ணாடியை நமக்கு சாத்தான் மாட்டி விட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த கண்ணாடிய இப்ப இயேசு மாற்றாரு. அந்த கண்ணாடியை அவர் மாட்டிட்டதுனாலதான் நம்முடைய அந்த அந்தகார பாதைக்குள்ள போய் நம்ம எப்படி உறவை இழந்தோம் பாருங்க. அந்த நம்ம உறவை ஏன்னா நாமத்தானே மரிக்கிறாரு, நானாகத்தானே மரிக்கிறாரு. சோ அந்த உறவை இழந்தோம் பாத்தீங்களா, அந்த உறவை இழந்த நம்முடைய அந்த இடத்தை அவர் எடுத்து எப்ப போட்டாருன்னா ஒரு நிமிஷம் சொல்லுங்க திரும்ப. அவர் மரிக்கிறார் இல்லையா சொல்ற, அதாவது மத்தேயு 27 அந்த 44 இருந்து படிங்க, 44 இருந்து 45 வரைக்கும். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அந்த 3 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரமா? 6ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் 3 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த அந்தகாரம் வந்துச்சு பாத்தீங்களா. அந்த நேரத்துல ஏதேன் தோட்டத்துல சாத்தான் மனுஷனுக்கு நமக்கு மாட்டி விட்டான் பாருங்க, அந்த கண்ணாடி இப்ப அவர் மாற்றாரு. இப்ப மாட்டின உடனே அவருக்கு எப்படி தெரியுதுன்னா, நமக்கு எப்படி கடவுள் கைவிட்டுட்டாருன்னு தெரியுது இல்ல, அதே மாதிரி அவருக்கு தெரியுது. புரியுதா? புரிஞ்சதா? உண்மையில பிதா கைவிடல, ஓகே, உண்மையாகவே அப்படி நடக்கல. உண்மையிலேயே பிதா வந்து ஐயோ உங்க எல்லாருடைய பாவமும் உங்க மேல வந்துருச்சு, ஐயோ நான் முகத்தை நான் மறைச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் கைவிடல. ஓகே, அப்படி ஒரு நிகழ்வு நடக்கல. ஆனா நம்ம போட்டிருந்த இந்த அசிங்கம் பிடிச்ச கண்ணாடிய இயேசு அங்க மாற்றார், அந்த அந்தகாரத்தின் கண்ணாடிய மாற்றார். மாட்டின உடனே அவருக்கு எப்படி தெரியுதுன்னா, பிதா என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லி அது வரைக்கும் பிதாவே அப்பா அப்பான்னு கூப்பிட்டவர் இப்ப என்ன செய்யறாரு, தேவனே என் தேவனே என் தேவனே. நம்மள மாதிரியே அவருக்கு மூச்சு வாங்குது பயங்கரமா, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு கதறார். 45 திரும்ப வாசிங்க, 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கதறார். ஆனா என்ன தெரியுங்களா, கதர்னா அவர் வந்து அதோட உயிர் போயிருந்துச்சுன்னு வைங்களேன், தேவன் கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா அவருடைய உயிர் அதோட போகாம நீங்க அடுத்து கீழே பாத்தீங்கன்னா, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அந்த கண்ணாடியை போட்டுட்டு இருக்கும் போது அந்த அந்தகார கண்ணாடிக்குள்ள ஆவியானவருடைய வெளிச்சம் தெரியுது அவருக்கு. சொல்றாரு அங்க தெரியுது அவருக்கு, இல்ல நோ தேவன் என்ன கைவிடல, இங்கேயும் அப்பா இருக்கிறாருங்கிறத பார்த்துட்டாரு. உடனே சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். உண்மை என்ன, பிதாவை இயேசு சிலுவையில கைவிடவில்லை.
சங்கீதம் 22, 24 நமக்கு தெளிவா இத சொல்லுது. சங்கீதம் 22ல 24வது வசனம் தெளிவாக நமக்கு இதை போதிக்குது. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா இல்லாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். சோ உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா என்னல முகத்தை மறைக்கலன்னு தெளிவா சொல்லி இருக்கு. ஆனா நம்ம முகத்தை மறைச்சாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் போட்ட அந்த கண்ணாடியில முகத்தை மறைச்ச மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம போட்ட அந்த கண்ணாடியை அங்க போட்டிருக்காரு. சோ முகத்தை மறைச்ச மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள பிதாவுடைய முகத்தை பார்த்துட்டார். அதுலயும் பார்த்துட்டு தான் பிதாவே உம்முடைய கைகளின் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொன்னாரு பாருங்க. சொன்ன உடனே அந்த கண்ணாடி கலண்டுருச்சு. அவர் உயிர்த்தெழுந்த உடனே அந்த கண்ணாடியை மிதின்னு மிதிச்சு சாத்தான் போட்ட அந்த கண்ணாடியை இல்லாமலேயே ஆக்கிட்டார். சோ இப்ப பாருங்க, நம்ம அவரோடு, அதாவது நாமவே அவர் மரித்தார், நாமவே அவர் உயிர்த்தெழுந்தார். இப்ப அவர் பரமேறி போகும்போதும் மார்க் 16:19 அவர் பரமேறி போகும்போதும் அவர் தனியா போகல. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார்ல. அவர் தனியா போல, ஆவி மண்டலத்துல இப்ப என்ன பண்ணிட்டாரு, நம்மளையும் கூடவே உன்னதத்துக்கு அவர் உட்கார்ந்து இருக்காருல, அங்க நம்மளையும் கூட கூட்டிக்கிட்டே போயிட்டாரு. இததான் எபேசியர் 2:7 அப்போஸ்தலனாகிய பவுல் அரபு தேசத்துல போய், ஒரு நிமிஷம், அப்போஸ்தலனாகிய பவுல் அரபு தேசத்துக்கு போய் இதெல்லாம் அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்து இப்ப அதெல்லாம் இந்த நிருபத்துல எழுதுறாரு பாருங்க. படிங்க சார். எபேசியர் 2:7 நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். செய்வாரா செய்தாரா? செய்தாரா? சத்தமே காணோம். செய்வார்னு போட்டிருக்கா. கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை எழுப்பி உட்காரம் செய்தார். இனிதான் செய்ய போறாரா சிஸ்டர்? ஏற்கனவே செஞ்சுட்டாரா? ஏற்கனவே செஞ்சுட்டாரு. எப்ப செஞ்சாரு? அவர் பரமேறி போனார்ல, அப்பவே நம்மள உட்கார வச்சுட்டாரு. யாரெல்லாம் அவர்கிட்ட ஐயா நீங்க தான் அப்பா என்னுடைய ரட்சகர், நீங்க தான் எனக்கு அப்பா அப்படின்னு யாரெல்லாம் அவர்கிட்ட வந்துடுறாங்களோ அவங்க எல்லாரையும் அந்த 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 உட்கார பண்ணுகிற அனுபவத்துக்கு பங்காளிகளா மாத்திடுறாரு. சோ உண்மையிலேயே சிலுவையில இயேசு மரிக்கும் போது நானாக மரிச்சாரு, நானாகவே உயிர்த்தெழுந்தார், நானாகவே அவர் என்ன பண்ணாரு, பரமேறி இப்ப நம்மளையும் அவரோட கூட்டிட்டு போய் அவரோடு கூட இப்ப உன்னதத்துல உட்கார வச்சிருக்காரு. இப்ப நீங்க நானும் அருமையான தேவ ஜனமே, அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்களும் நானும் நம்ம உடம்பு இந்த பூமியில இருக்கு. ஓகே, இந்த பூமியில நம்ம நிறைவேற்ற வேண்டிய வேலையை நம்ம செய்யறதுக்காக இந்த பூமியில ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா நம்முடைய உண்மையான இந்த ஆவி மனுஷன் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னா இந்த பூமியில இல்ல, உன்னதத்துல. இந்த உன்னதத்துல இயேசுவோடு அவருக்கு பக்கத்துல பிதாவுக்கு பக்கத்துல இயேசு, இயேசுவோட நம்மளையும் உட்கார வச்சு இப்ப நம்ம பிதாவை அறிய முடியும், பிதாவை பார்க்க முடியும், பிதாவை நெருங்க முடியும். அந்த அளவுல வச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திரைய அப்படியே விளக்குறார். நம்ம அவரோட உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியா, கொஞ்சம் கொஞ்சமா திரைய விளக்குறாரு. இத நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம கிட்ட வியாதி அண்ட முடியாது. வேதனை, நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிரும். அதுக்கு வெயிட்டே இருக்காது.
வாடா ஒரு கை பாத்துரும் அப்படின்னு நம்ம தைரியமா நிற்போம். ஏன்? நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோங்க? உன்னதத்துலங்க, பரலோகத்துல. இப்பவே நம்ம பரமண்டல ஹெவன்லி பிளேசஸ். சோ இததான் புது சிருஷ்டி அப்படின்னு சொல்றார். இப்படி நாம இயேசு மரித்து நாம அவர் உயிர் தெழுந்து இப்ப நம்மளையும் பரமேற பண்ணி உணத்துல உட்கார வச்சிருக்காரு இல்லையா? இததான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புது சிருஷ்டின்னு சொல்றாரு. 17ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்கான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டினா என்ன தெரியுமா அர்த்தம்? இன்னைக்கு அதை விளங்கிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஏதேன்ல சாத்தான் போட்ட அந்த தவறான கண்ணாடியை தூக்கி எறிஞ்சிட்டு அப்பாவை பத்தின கரெக்டான அந்த சரியான கண்ணாடிய மாட்டி இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரியான கண்ணாடியை போட்டவங்கன்னு அர்த்தம். புது சிருஷ்டினா என்ன? சரியான கண்ணாடியை போட்டவர்கள். இப்ப அவங்களுக்கு அப்பாவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சரியான புரிந்து கொள்ளுதல் வர ஆரம்பிக்குது. இல்ல, அவர் என் மேல கோபமா இல்ல, அவர் என்ன எப்படா இவன் தப்பு பண்ணுவான் படார்னு அறையலாம் அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிற அப்பா கிடையாது. அவர் என்ன தன்னுடைய தோள் மேல சுமக்கிற அப்பா அப்படிங்கறதான அறிவெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது. இன்னும் அவரை பத்தி நம்ம அவரோட நெருங்க அவரை குறித்த ஆழமான வெளிப்பாடுகள் எல்லாம் நமக்கு உண்டாகுது. இதுதான் கிறிஸ்துவுடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் நம்ம பார்க்கிறோம். ஞானஸ்நானம் எதுக்கு சபையில இந்த ஞானஸ்நானம்ங்கிற அனுபவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார்னா, இந்த அதாவது கிறிஸ்துவுடனே நம்ம மரிச்சு உயிர்த்தெழுந்து பரமேறிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளும் உணர்ந்து இந்த உலகத்துக்கு அதை ரியாலிட்டியா ஒரு அடையாளமா அதை காட்டுறதுக்காக தான் எதை வச்சிருக்காரு? ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்துல உள்ள முக்குறாங்கல்ல, அதுதான் மரணம். ஓகே, முக்கி அப்படியே ஒரு 3 நிமிஷம் தண்ணிக்குள்ளே வச்சா என்ன ஆயிரும்? சோ அந்த உள்ள முக்குறாங்க பாருங்க, அங்கதான் மரணம். அடுத்து உங்களை முக்கி அப்படியே வச்சிடாம அப்படி மேல தூக்கிடுறாங்க பாத்தீங்களா, அதான் உயிர்த்தெழுதல். நீங்க ஞானஸ்நானத்துல எடுத்துட்டு நீங்க கரையேறீங்கல்ல, அது என்னது? உன்னதத்துல அவரோடு உட்கார்ந்திருக்கிற அனுபவம். ஞானஸ்நானம் என்ன? இவ்வளவுதான் ஞானஸ்நான சத்தியம். ஓகே, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல அந்த 4வது வசனத்துல நம்ம இதான் பார்க்கிறோம். ரோமர் 6:4 வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இது திருவிழியத்துல வாசிக்க முடியுமா சிஸ்டர்? ஐயா இருக்காங்களா? இந்த ரோமர் 6:4 ஐயா ஃப்ரீயா இருக்கீங்களா? திருவிழியத்துல யாராவது வாசிக்க வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலா திருவிழியத்துல பாத்தீங்கன்னா அந்த புதிதான ஜீவன் அப்படின்னு இருக்கிற இடத்துல புதிய வாழ்வுங்கிற வேர்டு அங்க இருக்கும். ரோமர் 6:4, ரோமன்ஸ் 6:4, ரோமன் 6:4. சிலுவை சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசுவா சிந்திய
ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நான் எடுத்துட்டேன். இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி. அப்போ ஞானஸ்நானம்ங்கிறது என்ன? நான் ஆல்ரெடி நானாக கிறிஸ்து மரிச்சிட்டாரு, நானாகவே அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அந்த மரணத்துல நான் போட்டிருந்த தப்பான கண்ணாடி அவரும் போட்டுதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னாரு. சோ நான் எப்பெல்லாம் அப்படி கதறனோ அந்த நேரத்துல என் பிள்ளை உன் வேதனை எனக்கு புரியுதுமா, எப்பா உன் வேதனை எனக்கு புரியுதுப்பா, நான் உன்னை கைவிடலப்பா, உன்னை நான் தாங்குறேன்ப்பா அப்படின்னு அங்கெல்லாம் நம்மளை தட்டி கொடுத்து அரவணைச்சு இல்ல நான் உன்னை கைவிடலன்னு சொல்லி நம்மளை முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு போக முடியா? நானாகவே அவர் மரித்தார். ஓகே, நீங்க உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க. நானாகவே அவர் கைவிடப்பட்டார். ஓகே, சோ அந்த கைவிடப்பட்டதுங்கிறது நான் அப்படி நினைச்ச மாதிரி அவர் நினைச்சார், அந்த கண்ணாடியை போட்டார். சோ நானாகவே அந்த கண்ணாடியை போட்டாரு, நானாகவே மரித்தார், நானாகவே உயிர் தெழுந்தார். இப்போ என்னையும் அவரோடு கூட பரத்துல உட்கார வச்சிருக்காரு. சோ இப்போ நான் புது வாழ்வு பெற்று அந்த புது வாழ்வை என்னால வாழ முடியும், நான் வாழ போறேன் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறது தான் ஞானஸ்நானம். பேப்டிசம்ங்கிறது அதுதான். சோ அருமையானவர்களே, நம்ம இதெல்லாம் நம்ம இங்க நம்ம படிக்கிறோம். சோ இதுதான் கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்கறதான காரியங்கள். சரி, சோ இப்ப இங்க இருந்தா நம்ம அப்படியே நம்முடைய இந்த ஆதி உண்மையான வடிவத்துக்கு நேரா நம்மள அப்படியே ஆண்டவர் இந்த சரியான கண்ணாடியை நமக்கு போட்டு அப்பப்ப தப்பான கண்ணாடியை நம்ம மாட்டுவோம் பாருங்க. சில சூழ்நிலைகள் கிரிட்டிக்கலான நேரங்கள் வரும்போதெல்லாம் இந்த தப்பான கண்ணாடியை மாட்டுவோம். அப்பெல்லாம் ஆண்டவர் ஆவியானவர் இந்த தப்பான கண்ணாடியை கலட்டி சரியான கண்ணாடியை போட்டு அப்பா இப்படிதான், அப்பாவை பத்தி ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு வருது பாருங்க. அப்படி வர்றதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல், மனம் புதிதாகுதல், மறுரூபமாகுதல் எல்லாமே. ஓகே, இப்ப கண்ணாடி மேட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் இந்த தப்பான கண்ணாடியை மாட்டி விடுற வேலையை ஊழியக்காரங்களும் செய்வாங்க, நாங்களும் செஞ்சோம். ஆண்டவரை பத்தி நாங்க கண்டித்து பேசுகிறோம் அப்படிங்கிற பேர்ல, நாங்க பரிசுத்தத்துக்காக பேசுகிறோம் அப்படிங்கிற பேர்ல அவரை பத்தி உன் காலை உடைப்பாரு, கையை உடைப்பாரு, என்னத்தையாவது சொல்லி அவரை பத்தி அவர் ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி, சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து அல்லனா உபாகமத்துல எண்ணாகமத்துல எங்கேயாவது இருக்கு பாருங்க, அவர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி சொன்னதை எடுத்து அது ஏன் அங்க சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம பைபிள் இருக்குல்ல அதெல்லாம் நாங்க பேசுறோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இப்படி தப்பான கண்ணாடியை போடும் போதெல்லாம் ஆவியானவர் இல்ல என் பிள்ளை, நான் அப்படி இல்ல, பிதா அப்படி இல்ல, ஜீசஸ் அப்படி கிடையாது, நாங்க அப்படி இல்ல அப்படின்னு சரியான கண்ணாடியை மாட்டி விடுறாரு பாருங்க. அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்றோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஓகே, சோ இவ்விதமாகத்தான் நம்ம அப்படியே அந்த ஆதி அந்த உண்மை வடிவத்துக்கு நேரா, அந்த ஒரிஜினல் டிசைனுக்கு நேரா, அந்த உறவுக்கு நேராக நம்மள ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. இழந்த அந்த திரியேக உறவு, மனுஷன் அந்த திரியேக உறவு விட்டு வெளியே வந்துட்டாலையா, இப்ப அந்த திரியேக உறவுக்குள்ள நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அந்த திரியேக அன்புக்குள்ள, அந்த திரியேக நடனத்துக்குள்ள நம்மள வச்சிருக்கிறாரு. சோ இப்ப நம்ம எல்லாரையுமே அவர் பார்த்து பார்த்து ரசிக்கிறார். brothers and sisters, ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க அப்பா சமூகத்துல போய் சபையில உட்கார்ந்து என்ன செய்றீங்க? ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா,
ஆஹாஹாஹா ஹல்லேலூயா ஆஹாஹாஹா ஹல்லேலூயா ஆஹாஹாஹா ஹல்லேலூயா ஆஹாஹா ஹல்லேலூயா ஆஹாஹாஹா ஹல்லேலூயா ஆமென். சரி, நீங்க பதில் சொல்லுங்க. இப்படி நம்ம பாடும்போது அப்பா நம்ம பாடுறதை கேட்டு நம்மளை ரசிக்கிறாரா இல்லையா? ரசிக்கிறாருன்னா ஓகே, ரசிக்கிறார் தானே? உண்மைதான். சரி, அடுத்த கேள்வி. இப்ப நீங்க இப்படி பாடிட்டு இருக்கும் போதே உங்க குழந்தை வந்து அழுகுது. அழுகுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த குழந்தைய நீங்க தூக்கி அந்த குழந்தைய கொஞ்சி செல்லம் அழாதமா அப்படி அங்க பாட்டு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி அத வந்து அதுக்கு முத்தம் கொடுத்து ஓகே அதுக்கு செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் செஞ்சு பேம்பஸ் மாட்டி விட்டு எல்லாம் நீங்க பண்றீங்கன்னு வைங்களேன். இப்ப கேள்வி, பாடி மத்தவங்க கை தூக்கி அப்படி பயபக்தியா பாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள அவர் ரொம்ப உயர்வா ரசிப்பாரா? உங்களை வந்து இப்படி இந்த குழந்தைய நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்களா, இப்படி பாடிட்டு இருக்கும்போது குழந்தை அழுதுருச்சு, அந்த குழந்தைய தூக்கி நீங்க அதை வந்து அதுக்கு பேம்பஸ் எல்லாம் கட்டி விட்டு அதுக்கு பால் கொடுத்து ஏதோ பண்றீங்கன்னு வைங்களேன். இப்போ உங்களை அவரு கொஞ்சம் கம்மியா ரசிப்பாரா இல்ல அந்த பாடிட்டு இருக்கவங்க ஈக்குவலா ரசிப்பாரா? எப்படி? இல்ல, நான் அப்படியெல்லாம் இல்ல. பாடிட்டு இருக்கவங்களுக்கு ஈக்குவலாம் இல்ல. அதாவது பாடிட்டு இருக்கவங்கள வந்து உயர்வாகவும் இவங்களை குறைவாகவும் அப்படிலாம் இல்ல. அவருடைய ஏன்னா அவரே வந்து ஓய்வு நாள்ல சுத்தமாக்கிட்டுலாம் சொல்றாரு இல்லனா, உங்க மாடு ஒண்ணு புயல வந்துட்டா நீங்க தூக்காம இருப்பீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லுங்க. அப்ப ஓப்பனா, அதாவது டக்குன்னு பாயிண்ட் கூட வாங்க. அப்படி இல்லன்னா அப்ப எப்படி என்ன? இல்லன்னா தூக்குறதையும் அவர் ரசிப்பாரு. அந்த குழந்தைய தூக்குறது இல்ல இன்னும் அந்த ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வரணும். இன்னும் அந்த அன்புதான் என் அன்புங்கிறத அவர் காட்ட வரணும். பாடுறது எப்படி அவருக்கு சந்தோஷமோ அதே ஈக்குவல் நீங்க அந்த குழந்தைய கொஞ்சம் இருந்தோம், அந்த குழந்தைய வந்து நீங்க வந்து அதை தூக்கி அதுக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்யறதும் கொஞ்சம், அதாவது பாடுறவங்களை விட நான் கொஞ்சம் கீழே, நான் கொஞ்சம் என்ன வந்து கொஞ்சம் கீழே, ஐயோ பாட்டை மிஸ் பண்ணிட்டோமே அப்படி நினைக்க வைக்குது பாருங்க. அப்படி மென்டாலிட்டியை மாத்துது பாருங்க. அதுக்கு பேரு தான் மதம். அப்போ இவ்வளவு நாள் எப்படிலாம் சொன்னாங்க, ஒரு குழந்தை கூட வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நீங்க வந்து அவ்வளவு இடறிடுவீங்க. மதம்ங்க அது. மதம் ஆராதனைக்கு உள்ளதா இருக்கணும் அப்படின்னு போதிச்சிட்டு இருந்தாங்க கார்த்திகா சார். அது மதம் சார். அது மதம். புரியுதா? நம்ம மதத்திலேயே கட்டப்பட்டு மத கட்டமைப்புக்குள்ள இருந்ததுனால இப்படி சொல்லி கொடுத்தாங்க. பாடுறதுதான் ரொம்ப மேன்மை. குழந்தைய வந்து நீ கொஞ்சம் அந்த குழந்தைய கவனிக்கிறது வந்து அது உலக பிரகாரமா. ஓகே, அப்படி கிடையவே கிடையாது. திரியேக தேவனுங்க. மதத்தை யாருதான் இப்படி கொண்டு வந்தா? மதங்கிறத யாருதான் கொண்டு வந்தா? மதம் இது எப்படி இதை வந்து அது இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அந்த பரிசெய்ய சதுசெய்ய இது அங்க இருக்குல்ல. இப்போ இது இன்னைக்கு நேரத்துக்கு வந்தது இல்ல. இல்ல, ஒருவேளை சில இன்னைக்கெல்லாம் சபைகள்ல வந்து இப்ப நான் போதிக்கிற அந்த எடுக்கிறதுனால சொல்றோம், குழந்தைங்களை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு குழந்தைங்களை கவனம் வர்ஷிப் பண்ணாம வந்து வார்த்தைகளை கேட்காம அந்த மாதிரி டைவர்ட் ஆகி அப்படி பிள்ளைங்க, அதாவது அந்த ஒரு இல்லாமே இருக்கலாம். ஒருவேளை அதனால எதுவும் குழந்தைங்க எதுவும் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கோங்க. இப்ப அது நல்ல விஷயமா செய்யறதும் உண்டு தானே. டைவர்ட் ஆகாம பாத்துக்கோங்க, கவனத்தை வார்த்தையில கவனிங்க அப்படின்னு சொல்றது இருக்கு. ரெண்டாவது அப்படி இப்ப எமர்ஜென்சி குழந்தைகளை கவனிக்கிறது அப்படிங்கிறது தவறு இல்லைல்ல. அது ரெண்டுமே நம்ம சொல்றது தப்பா? எது சொல்றது தப்பா? குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது தப்பா?
குழந்தைகளை நான் கேட்டது டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க அப்படிங்கறத நான் கேட்கலைங்கக்கா. பொதுவா பாடுற குழந்தை யாருக்கும் தொந்தரவு இருக்க கூடாதுன்னு வெளியில தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமா, தூக்கிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா? அப்ப திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் வேடிக்கை காட்டிட்டு உள்ள தூக்கிட்டு வருவாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல கேக்குறாங்க இல்லைங்களா, போன உடனே அந்த வர்றப்பவே அந்த குழந்தைக்கு தேவையானது இது பண்ணிட்டு, இப்போ ஒரு ரெஸ்ட் ரூமே அந்த குழந்தை போயிட்டு வந்துடுறாங்க, வர்றப்பவே அந்த பேம்பஸ் எல்லாம் வச்சுட்டு வர தெரியாதா? அப்ப ஆண்டவர் எப்படி ஆராதனையில இருந்து இப்படி போனா உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா? அந்த இதுதான் நான் கேட்டேன். இப்ப ஒரு அலர்ட்டா ஒரு தாயா இருக்கும்போது ஒரு பேடு பேம்பஸ் அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும், அந்த குழந்தைக்கு என்ன செய்யலாங்கிறத தாராளமா அதை செய்யலாம், செஞ்சு கொண்டு வரலாம். அதுக்கு மீறி குழந்தை எல்லாம் அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அதனால 4 பேர் கைவிட்டாகாம பாருங்க அப்படின்னு. இப்ப சில இடங்கள்ல நம்ம குழந்தைங்களுக்கு இதுதான் கேட்டேன்னு சொல்ல வந்த அக்காவுக்கு, குழந்தைய வச்சு விளையாடிட்டு எல்லாம் இருக்கிறாங்கடா ஆறாவதுல. அக்கா உண்மையிலே அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அது ஓகேங்கக்கா. அதனால 4 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, அதெல்லாமே சில இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு குழந்தைங்களுக்கு. இப்போ நாங்க ஐபிஎல்ல ஒரு சர்ச்சில் கோயம்புத்தூர்ல இருக்கு, அவங்க எல்லாம் நான் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் போட்டு ஸ்பீக்கர் தனியா பேரண்டோடய இருந்துக்கலாம், கண்ணாடி மிரர் கிளாஸ் போட்டுக்கிறாங்க, ஒரு ஸ்பீக்கர் அங்க வச்சிருக்காங்க, பேசுறது கேட்கும், கண்ணாடி வெளியும் பார்த்துக்கலாம். ஆனா குழந்தைங்க சட்டம் போடுறது வெளியே கேட்காது, ஏசி ப்ரொவிஷனோட அது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அதாவது கவனிங்க ஆனா குழந்தை எதேச்சியா அழுவும் இல்லைங்களா? அப்பா தவிர்க்க முடியாது அதெல்லாம். அந்த மாதிரி ஏன் அப்ப போறப்ப அப்படி பேசுறாங்கல்ல, அது எப்படி அப்படின்னு தான் கேட்டேன் நான். அது மாதிரி அது தவிர்க்க முடியாது, என்னன்னா அது தவிர்க்க முடியாது. சரி, நான் என்ன கேக்குறேன், 6 நடந்துகிட்டு இருக்கு, அந்த பையன் நடக்க பழகிட்டான், அப்படி சும்மா கூட்டத்துல எல்லாம் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும் போது கூட்டத்துல நடந்து வர்றான். இப்ப ஒரு ஊழியக்காரர் அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாருன்னு வைங்க. இப்போ நம்ம அகஸ்டின் பாலனையாலாம் பாத்தீங்கன்னா அவர் டிஸ்டர்பே ஆக மாட்டாரு. அகஸ்டின் பாலனையாலாம் அவர் பிரசங்கம் பண்ணும்போது குழந்தைங்க அப்படியே வந்து அப்படி சும்மா அப்படி இதாகுதுன்னு வைங்களேன், அவர் டிஸ்டர்பே ஆக மாட்டார். தலைவர் சூப்பரா வராறா அப்படிம்பாரு. ஆனா நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகுறவங்க இருக்காங்க. ஓகே, இப்ப அவன் நல்லா நடக்க பழகிட்டான், பெண்ணியல் நடக்க பழகிட்டான், அவன் அப்படியே கூட்டத்து நடுவுல வர்றான், அப்படியே நடமாடிக்கிட்டே இருக்கான், இப்படி அப்படி அங்கங்க போறான்னு வைங்களேன். அந்த நேரத்துல குழந்தைய பயபக்தியா உட்கார் அப்படின்னு அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இது நீ சின்ன வயசு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சொன்ன பிச்சை கேட்க மொரட்டாட்டம் பண்ற மாதிரி குழந்தைங்க பண்ணுது. அந்த டைம்ல அதெல்லாம் தேவ பிரசனத்துல அதெல்லாம் அடங்கிருங்க. என்னங்க கர்த்தருடைய பிரசனத்தை மீறின மொரட்டாட்டம்? அவன் அப்படி முரட்டாட்டம் பண்ற மாதிரி இருந்தா கூட லெவலுக்கு அப்புறம் இல்ல, நம்ம கர்த்தருடைய சமூகத்தை பிரசனத்தை நம்ம நம்புறோம், அங்க தேவ பிரசனம் குழந்தைய நம்ம வெளியே தூக்கிட்டு போய் கொஞ்சம் அதை சாந்தப்படுத்தலாம்ல, நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நான் சொல்றது, அவன் நடமாடிட்டு இருக்கான், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஓகே, இப்போ அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதையே ஒழுங்கீனமா பாக்குற ஆட்கள் பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு மேக்சிமம் குழந்தைங்க அது ஒரு சில சமயங்கள்ல அவங்க அப்படி செய்யறாங்க. நான் மேக்சிமம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாம குழந்தைங்க சில குழந்தைங்க நடக்கும் போது அது இது பண்றது கிடையாது. சில பிள்ளைங்க அக்கா 10 நம்ம சபையில நமக்கு எப்பயுமே நம்ம இத பார்த்ததுல, ஏன்னா ஏஞ்சல் நமக்கு நல்லா தெரியும். அந்த பாப்பா இங்க எங்க போவோம் வரும், யார்ட்டையாவது எல்லாத்தையாவது ஒண்ணு பேசும், அது அப்படிதான் ஒண்ணு பண்ணிக்கிட்டேதான் இருக்கும். ஆனா யாருமே நான் என் காதால கேட்டிருக்கேன், நீ ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னா ஆராதனையில குழந்தை தூங்கிரும், நீ இப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீ சரியா ஜெபிக்கல, பிசாசுதான் அதை நடக்க வைக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போற ஊழியர்கள் எனக்கு தெரியும். பிசாசு வரையில கேட்டதில்ல நான். ஆனா நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு வந்தா எல்லாரும் டிஸ்டர்ப் பண்றதுக்காக பிசாசு அவன் அப்படி எழுப்பி விடுது. நீ ஒழுங்கா தாய் ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. ஓகே, சரி. அதனால இப்ப நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இப்படி அல்லேலூயான்னு பாடுறதுல எப்படி ஆண்டவர் பிரியப்படுறாரோ மகிழ்றாரோ அதே சேம் குழந்தையை கவனிக்கிறது,
அதே சேம் லெவல்ல கவனிங்க. நீங்க சபையில வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது எப்படி கர்த்தர் மகிழ்றாருங்கிற அந்த உணர்வு இருக்கோ, நீங்க உங்க கணவருக்கு பிரியாணி செய்யும் போதும் திரியேக தேவன், ஆராதனையில நீங்க பாடினதை கேட்டு சந்தோஷப்படுற அதே பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு உங்க கணவருக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கும் போதும் அந்த பிரியாணியையும் அதே ஈக்குவலுக்கு ரசிக்கிறார். புரியுதா? நீங்க போட்டு கொடுக்கிற அந்த நல்ல டீ இருக்குல்ல, நல்ல காஃபி இருக்கு இல்லையா, நீங்க சமைச்சு கொடுக்கிற நல்ல சாப்பாடு இருக்கு, அதே மாதிரி நீங்க வேலைக்கு போறீங்க, அந்த வேலைக்கு போற இடத்துல நீங்க பண்ற அந்த வேலை இருக்கு, அந்த வேலையையும் அவர் ஆராதனை வேற வேலை வேறன்னு அவர் பிரிச்சு பார்க்கல. இதெல்லாம் கிரீக் கலாச்சாரம், கிரீக் மைண்ட் செட்டப் கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரியான மனநிலைகள் நம்ம மக்களுக்குள்ள உண்டாயிருச்சு. இதுக்கு பேர் தான் மதம். நீ சண்டே ஆராதிக்கும் போது எப்படி ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்காரோ அதே மாதிரி மற்ற 6 நாட்களும் நீ வேலை செய்யும் போது அந்த வேலையை நீ உண்மையா செய்யறத, அந்த வேலையை நீ வந்து சின்சியரா செய்யறத, ஆராதனையை எப்படி ரசிக்கிறாரோ அதே ஈக்குவல், ஒரு இம்மி அளவு கூட குறைவா எண்ணாம அதே ஈக்குவலுக்கு ஆண்டவர் நீ செய்யற வேலையை ரசிக்கிறாரு, அதுல மகிழ்ச்சியா இருக்கிறாரு, அவரும் பரவசப்படுறாரு. அந்த உணர்வோட நீ அந்த வேலையை எப்படி ஆராதிக்கும் போது சந்தோஷமா பாடுறியோ அதே மாதிரி வேலையையும் சந்தோஷமா செய்யன்னு சொல்லி கொடுக்கிறவங்க இருக்காங்களா சார்? ஆனா அதான் உண்மை. புரியுதா? அதான் உண்மை. நீங்க வீட்டை பெருக்கும் போது, ஓகே, நீங்க வந்து டாய்லெட்டை சுத்தம் பண்ணி வைக்கும் போது, நீங்க சமைக்கும் போது, பாத்திரத்தை கழுவும் போது, இப்படி நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது ஆராதனையில எப்படி ஆண்டவர் மகிழ்றாரோ, ஓகே, இப்ப நான் சொல்ல வந்தேன், ஆராதனையில எப்படி ஆண்டவர் மகிழ்ந்து அதை ரசிக்கிறாரோ அதே ஈக்குவலுக்கு இந்த எல்லா செயல்களையும் அந்த செயல்களிலும் ஆண்டவர் மகிழ்கிறார், அதையும் அவர் ரசிக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா நானே எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்கேன், ஐயா 6 நாள் நான் குடும்பத்துக்காக ஓடுறேன் ஐயா, இந்த ஒரு நாளாவது நான் கர்த்தருக்காக, 6 நாள் நான் ஏன் எனக்காக நான் ஓடுறேன் ஐயா, இந்த ஒரு நாள் மட்டும் கர்த்தருக்காக. அப்ப அவங்க மனநிலையில் என்ன இருக்கு? இந்த 6 நாள் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஓடல, உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கிறோம். அதனாலதான் வேலை குடும்பத்தை கவனிக்கிறதுலாம் பிரஷரா இருக்கு. புரியுதா? அது ஸ்ட்ரெஸ் வருது. ஓகே, அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டு இதுக்கெல்லாம் நீங்க வசனமே காட்ட முடியாது. பழைய ஏற்பாட்டெல்லாம் ஆண்டவர் வந்து அதெல்லாம் ரொம்ப ஈக்குவலா பார்க்கறதா நீங்க பார்க்க முடியும். எல்லாம் ஈக்குவல், எல்லாம் ஜனங்களே எல்லா நாளும் நீங்க வந்து என் சமூகத்தை வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருங்க நான் சொன்னாரு. நிலங்களை கொடுக்கிறாரு, மந்தையை கொடுக்கிறாரு, அந்த மேய்ச்சல்களை உண்டு பண்றாரு, யார் யாருக்கு எந்தெந்த பங்கு, என்னென்ன விவசாயம் பண்ணணும், எல்லா காரியத்தையும் அங்க ஒழுங்குபடுத்தி அவரே எல்லாத்தையும் ஒதுக்கி கொடுக்கிறாரு. இவனுக்கு இந்த லேண்டு, இங்க எங்க உனக்கு பங்கு, இப்படி நீ வந்து தானியத்தை விதைக்கும் போது இப்படி இப்படி பண்ணணும், எல்லாம் கொடுக்கிறாரு. அப்ப அவர் வேலையை வந்து வேலை வேற ஆராதனை வேற பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, சோ நம்முடைய திரியேக தேவன் அதுல இன்னைக்கு நம்ம அவர் வந்து தச்சு வேலை செஞ்சதுனால, ஓகே, உலகத்துல வந்து கடவுளே நம்ம செய்யற அந்த வேலைக்குள்ள இறங்கி, இயேசு அங்க இறங்கினார்னா திரியேகம் அங்க இறங்கிடுச்சு. பிதா பரிசுத்தாவியானவர் குமாரனோட இறங்கிட்டார். சோ திரியேக தேவன் இந்த உலக வேலையை டச் பண்ணி செஞ்சதுனால இன்னைக்கு உலக வேலையும் சண்டே வந்து ஆராதிக்கிற ஆராதனை ரெண்டையுமே அவர் ஈக்குவலா தான் பார்க்கிறாரு. அப்படிங்கறத இந்த நாள்ல நான் உங்களுக்கு நற்செய்தியா அறிவிக்கிறேன். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம முடிக்கலாம். சோ மண்டே நம்ம வந்து பாவத்தை பத்தி, பாவம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம படிக்க போறோம். ஓகே, இதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருச்சா? இது
புரிஞ்சுதுண்ணா. இல்ல டவுட் இருக்கா, கேள்வி இருக்கா? இல்லண்ணா, ஏன்னா வேலையும் அவர் கொடுக்கறது தானேண்ணா, அதுல நம்ம தானே அவர்கிட்ட கேக்குறோம் எனக்கு இந்த வேலை வேணும், எப்படி அது டவுட் எல்லாம் இல்ல, எனக்கு இல்ல. இல்ல ஆக்சுவலா என்னன்னா வேலை வந்து கொஞ்சம் கீழே நம்ம வந்து எப்படின்னா ஆராதனை அது இருந்துச்சு ஒரு காலத்துல, அது வந்து இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாம் முழு நேரம் ஊழியம் இல்ல வந்து எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், பரலோக கவர்மெண்ட்டுக்கு நாங்க உழைக்கிறோம், நீங்களா அந்த உலகத்துக்கு உழைக்கிறீங்க அதெல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் தான் மதம், புரியுதா? அது பிப்ளிக்கல் கிடையாது. அப்படி இருக்கும் போது எனக்குலாம் அந்த முழு நேரம் அழைப்பு இல்லைங்கும் போது அதாவது நம்ம வந்து என்னதான் உலக வேலை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இடையில அத பிரசனத்துல செய்யணும், நம்ம பிரஷர் போனா அவருடைய தேவ பிரசனத்துல செய்யணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் தெரிஞ்சதுனால இப்ப அதெல்லாம் கொஞ்சம் இல்ல. ஆனா முன்னாடி எல்லாம் அந்த தாட் இருக்கும், நாங்க பரலோக கவர்மெண்ட், நீங்க நானே மத்தவங்க சொல்லியிருக்கேன், நீங்கெல்லாம் பரலோக கவர்மெண்ட் குழைக்கிறீங்க அப்படிலாம், ஆனா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால சோ இப்ப நீங்களும் மண்டே டு சாட்டர்டே எந்த கவர்மெண்ட் தான் உழைக்கிறீங்க? பரலோக கவர்மெண்ட். ஏன்னா அந்த பிள்ளைங்களையும் நாங்க வந்து அவருக்குள்ளதான் உருவாக்குறோம், அவர் கொடுத்ததுதான் அந்த பிள்ளைங்களும் எனக்கெல்லாம், அப்படிதான் நான் இப்ப பாக்குறேன். ஓகே, சோ இந்த தெளிவு இருந்தா போதும். இந்த தெளிவு இருந்துச்சுன்னா வேலையை நீங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸா செய்வீங்க, ரெஸ்டா செய்வீங்க. அது அப்பா கொடுத்ததுன்னு அதை வேல்யூ பண்ணுவோம். அதை நம்ம உறவினுடைய நிறைவுல இருந்து செய்வோம். அது நமக்கு வந்து எக்ஸைட்மெண்டா இருக்கும், பரவசமா இருக்கும். ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம இங்க இதோட நம்ம நிறுத்துவோம். சோ உங்களுக்காக கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இப்போ ஆண்டவர் வந்து உறவுல இருக்காரு, நம்மளெல்லாம் அவர் வந்து நேசிக்கிறாருலனா, ஓகே, அப்ப என்னோட இராதவன் எனக்கு விரோதி அப்படி அந்த விரோதிங்கிற வார்த்தை எல்லாம் வருதுலனா, அப்ப அது வந்து மத்தேயு 12:30 அந்த வசனம் இருக்கு. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஓகே, ஆக்சுவலா அவரோட இராதவங்களை அவர் விரோதிக்க மாட்டாரு, ஆனா இவன் அவரை விரோதிப்பான். மனதிலே நீங்கள் அவருக்கு சத்துருக்களா இருந்தீர்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல. சோ உறவுல இல்ல அப்படின்னா அவர் எதிரியா பாக்குறது இல்ல, யாரையும் அவர் எதிரியா பாக்குறது இல்ல, ஆனா இவன் வந்து கடவுளை எதிரி மாதிரி பார்ப்பான். அவன் மைண்ட்ல வந்து வெளிப்படையா எனக்கு ஏசப்பா பிடிக்கும்லாம் சொன்னாலும் மைண்ட் அளவுல பாத்தீங்கன்னா மைண்ட் அளவுல அவன் ஆண்டவருக்கு சத்துருவாவே இருப்பான். சோ அவர் விரோதியா பாக்குறது இல்ல. என்னோட சேர்க்காதவனை நான் விரோதிக்கிறேன்னு சொல்ல, என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், நான் விரோதிப்பேன்னு சொல்றதுக்கும் அவன் எனக்கு விரோதியா இருக்கிறான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, புரியுதா? இதெல்லாம் புரியுதா? ஏன்னா அவன் எனக்கு பிடிக்காது, அவன் எனக்கு விரோதி, இப்ப உலகத்துல அப்படிதானா, அவன் எதிரி எனக்கு. வேற ஏதாவது தமிழ்லன்னு பாக்கும்போது அது நான் விரோதிக்கிறேன்னு அவர் சொல்லலதான், ஆனா எனக்கு அவன் வேண்டாம், எனக்கு அவன் விரோதி. பழைய ஏற்பாட்டுல சில இடத்துல சொல்றாருல, நான் அவனுக்கு நானே சத்ருவா மாறுவேன்னு சொல்றாருல, அவனுக்கு நானே விரோதியா மாறுவேன். அதாவது வார்த்தையை முக்கியப்படுத்தாம சொப்பனம் தீர்க்கதரிசனத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி வசனத்தை முக்கியப்படுத்தாம நான் சொப்பனம் கண்ட அதை கண்டன்னு சொல்றவங்களுக்கு நானே விரோதியாய் மாறுவேன்னு அவர் சொல்றார். சரிங்களா? அப்ப என்னோட இராதவனுக்கு நான் விரோதியா மாறுவேன்னு அவர் சொல்லல, அந்த மாதிரி டேர்ம். ஏன்னா அதே அங்க பேசின அதே கடவுள் தானே இப்ப மாம்சத்துல வந்திருக்காரு. அப்ப அவர் அந்த டேர்மை யூஸ் பண்ணாம என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், அவன் என்ன விரோதிப்பான், நான் அவனை விரோதிக்க மாட்டேன். அவனுக்கு நான் எப்போதும் என்னுடைய அழைப்புதல் இன்விடேஷன், நான் உன்னை நேசிக்க நீ இடம் கொடுப்பையா அப்படிங்கிற கேள்வியை நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்போம், அவன் பின்னாடியே தான் போயிட்டு இருப்போம். ஆனா அவன் எனக்கு விரோதியா இருப்பான். மனதிலே சத்துருக்களா இருந்த நம்மைன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த மனசு வந்து கடவுளுக்கு சத்துருவாவே தான் இருக்குங்கிற மீனிங் தான் அவர் அங்க சொல்றாரு.
ஓகேவா? ஓகேண்ணா. உறவு கண்ணாடி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அது புரியும். அந்த கிராமட்டிக்கல்னு வரும்போது அது கொஞ்சம் ஒரே மாதிரிதான் தெரியும், அதனாலதான் கேட்டேன். ஓகே ஓகே கரெக்ட். அதனால ஒருபோதும் அவர் யாரையும் விரோதிக்கிறது இல்ல, சரிங்களா? ஒரு கோபமா ஏதோ சொல்லிட்டாரா என்னோட நீங்க இல்லாதனால நீங்க எனக்கு அப்படி இருக்கீங்க அப்படின்னு இப்ப நீதான்பா என்ன விரோதிப்ப இல்லங்கிற ஒரு அது கோபம் ஒரு ஆதங்கம் ஒரு அந்த ஒரு இதுல சொன்னாரா என்ன அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதுக்காக கேட்டாங்க. ஓகே, நீ எனக்கு விரோதியா, நீ தான் எனக்கு விரோதியா இருப்ப. சோ நான் உனக்கு எப்பயுமே நான் உனக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மீனிங் தான் அவர் சொல்றாரு. ஓகே, கிளியரா? கிளியரா? ஓகேண்ணா. ஆவி அக்செப்ட் பண்ணிடுச்சா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. இல்ல ஆண்டவர் கண்டிப்பா யாரையும் விரோதியா பாக்கலண்ணா, அது தெரியும். இருந்தாலும் இந்த வசனம் இங்க வர்றதுனால அது என்ன கான்செப்ட் என்னங்கிறதுக்காக கேட்டேன். அதான் நான் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டுல நேரடியா நான் சத்ருவா மாறுவேன்னு சொன்னவரு இங்க அப்படி சொல்லாம இப்படிதானே சொல்றாரு இல்லையா? அவர் அப்படி மாறுறதா இருந்தா அவரே சொல்லிருப்பார், நான் விரோதிப்பேன் அவனை. ஓகே, ஆமென். சரி, ஜெபித்து முடிக்கலாமா? தானா நீங்களே ஜெபம் பண்றீங்களா? ஸ்தோத்திரிக்கிறோம் சிவாப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். பெருமையான ஆண்டவரே நல்ல நேரத்துக்காக நம்ம செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாள்லயும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல ஆண்டவரே எங்களோடு பேசி வருகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே சிவாப்பா. ஆண்டவரே இந்த நாள்லயும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவன் அப்பா யெஷுவா மாம்சமானதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே அப்பா. ஆதியில் இருந்த அந்த தேவனுடைய வார்த்தை அப்பா அது தேவனிடத்துல முகமுகமாய் இருந்தது ஆண்டவரே அப்பா. அது தேவனாய் இருந்தாலும் கர்த்தாவே அந்த வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மாம்சம் சொல்லும் அந்த பாவ மாம்சம் அந்த சோதனைகள் அந்த உலகத்துல என்னென்னலாம் சோதனைகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருந்தீங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆனாலும் அந்த பாவத்துக்கு நீங்க நோ சொன்னீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மாம்சத்தின் கிரியைகள் அதெல்லாம் வந்திருந்தாலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் எப்படி மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரா இருந்தது போல அப்பா நீங்களும் எங்களுக்காக இந்த பூமியில ஆண்டவரே அப்பா மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரா இருந்தீர் ஆண்டவரே அப்பா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் நீங்க உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற கர்த்தாவே அப்பா. நீ உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற தயவு நன்றி ஆண்டவரே அப்பா. நீங்க எல்லா விதத்திலும் எங்களை போல் நீங்க சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை குறித்து நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அப்பா. நீங்க எங்களுக்கு ஆண்டவரே செய்கிற பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே சிவாப்பா. அதனால ஆண்டவரே பழைய ஏற்பாட்டுல அந்த கிருபாசன தன்னை வர்றதுக்குமே ஒரு ஆண்டவரே எவ்வளவோ ஆண்டவரே அப்பா தகுதிகள் வேணும்ப்பா. எல்லாரும் இந்த கிருபாசனம் கிட்ட போக முடியாதுப்பா. ஆனா நீங்க அழைப்பு கொடுக்குறீங்க ஆண்டவரே. தைரியமா இருக்கிற நிலைமையில எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில தைரியமா என்கிட்ட வாங்க நீங்க கூப்பிடுறீங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த உலகத்துல என்னென்ன பாரங்கள் என்னென்ன கஷ்டங்கள் ஆண்டவரே ஃபேமிலினா என்ன ஆண்டவரே கூட பிறந்தோட கடமைகள் என்ன இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்பா. நீங்க இந்த பூமியில வாழ்ந்த போதுமே நீங்க மூத்த அண்ணனா நீங்க எழுத்தின் பிரகாரமாவே நீங்க மூத்த அண்ணனா நீங்க இருந்தீங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கர்த்தாவே. அப்படி நீங்க இந்த பூமியில வாழ்ந்தாலும் அப்பா ஆண்டவரே நீங்க பிதாவை பிரதிபலிக்கிறவரா நீங்க இருந்தீங்களே ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீங்க ஆண்டவரே அப்படி ஆண்டவரே நீங்க இருந்து அப்பா பாவ காரியத்துக்கெல்லாம் நீங்க ஆண்டவரே நோ சொன்னீங்கப்பா அப்பா. எங்களையும் அதை ஒரு பங்காளிகளா மாற்றிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. தேவனே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த பிதாவுக்கு பிரியமானதை செய்ய ஒரு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு உறவுல நாங்க வளர்ந்திருக்க தேவனுடைய கிருபைதாங்கப்பா. அந்த உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உண்மையை சார்ந்து கொள்ளும் போது அப்பா நீங்களை தனியா இருக்க நீங்க விட மாட்டீங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே சிவாப்பா. அது மட்டும் இல்லாம அப்பா நம்முடைய மரணம் நம்முடைய உயிர் தெழுதல் ஆண்டவரே இந்த பரமைகள் எல்லாத்துலயும் நீங்க எங்களே நீங்க பங்காளிகளா வச்சிருக்கிறீங்கப்பா. நீங்க நானாகவே மறிச்சீங்க, நானாகவே உயிரோட எழும்புனீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நானாகவே பரமேறியும் போயிருக்கிறீங்கப்பா.
எங்களை நீங்க வலது பாசல உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்களையும் வலது பாசல உட்கார வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அதை படிப்படியா எங்களுடைய வாழ்க்கையில அதை அறிய அதை அனுபவிக்க நீங்க கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த பூமியில நீங்க வாழ்ந்து அதை சிலுவையில மறிக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே அந்த அந்தகாரம் சூழ்ந்த போது ஆண்டவரே பிதா தன்னை விட்டு பிரிந்ததாக நீங்க நினைச்சீங்களே அப்பா, அதை நாங்க அப்படியெல்லாம் ஒரு காலத்துல நினைச்சிருந்தோம்ப்பா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கர்த்தாவே, நீங்க ஒரு காலம் நீங்க பிரியாத தேவன், நீங்க ஒருபோது நீங்க பிரியாத தேவன் அப்பா. உணர்வுகளுக்குள்ள நீங்க அசைவாடுகிற தேவன் அப்பா. நீங்க உணர்வுகளுக்குள்ள நீங்க ஆண்டவரே அந்த உணர்வுகளுக்குள்ள வந்து நீங்க அதை சுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. நல்ல அப்பா எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே எனக்கு கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்படிப்பட்ட நல்ல உண்மை வடிவத்துக்குள்ள எங்களை நீங்க கொண்டு வந்த தயவுக்காக நன்றிப்பா. நாங்களும் அதற்கு பங்காளிகளா இருக்கிறோம் என்று ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த தயவுக்காக நன்றி. நாங்க எங்களை ஒருபோதும் ஒரு தாழ்வாகவோ ஆண்டவரே ஒரு கீழ்த்தரமாகவோ எங்களை நாங்கள் அற்பமாகவோ நீங்க நாங்க பார்க்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்க உங்களுடைய பங்காளிகள், அதை உங்களுக்கு நாங்க சகோதர சகோதரிகளா இருக்கிறோம் என்று ஆண்டவரே நம்பிக்கை நாங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை அறிக்கையிட்டு நாங்க ஆண்டவரே அதை அனுபவிக்க தேவனுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இரக்க மாறாட்டுங்க, எங்களை பொறுப்பிடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அந்த இந்த புது சிருஷ்டியா அந்த உண்மை பற்றின ஒரு சரியான புரிந்துகொள்ளுதலோடு அந்த புது படைப்பாக நாங்க வாழ என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. படிப்படியான நல்ல மனம் திரும்பி மனம் புதிதாகி அந்த படிப்படியான அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள என் தேவன் நீங்க கொண்டு வருங்க தயவுக்காக நன்றி செலுத்துங்க தாவே. அப்பா நீங்களே பொறுப்படுங்க ஆண்டவரே. பேச அண்ணனை கூட நீங்க அதிகமா பயன்படுத்துங்க. வந்து யாவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமா இருக்கட்டு ராஜா. நீங்க பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. விஸ்வாமிஜிக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க் யூ. ஷாலோம். பிரைஸ் லார்ட். நாளைக்கெல்லாம் அவங்கவுங்க சபைக்கு நீங்க போங்க. மண்டே நம்ம திரும்பமாக நம்ம மீட் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். தேங்க் யூ. ஷாலோம். பிரைஸ் லார்ட். பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தே கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழச் செய்தி. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தே கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழச் செய்தி. கிருபையினாலே என்னை ரட்சித்தே உன்னதங்களிலே உட்காரச் செய்தி. கிருபையினாலே என்னை ரட்சித்தே உன்னதங்களிலே உட்காரச் செய்தி. அப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.